தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில குழு ஒருங்கிணைக்கும் நூற்றாண்டு கண்ட ஆளுமை பொது உடைமை கவிஞர் தமிழ்வழி அவர்களின் சிறுகதைகள் குறித்து நாளும் ஒரு கதை என்பதை இணைய வழி தொடராக இன்று இன்று தொடங்க இருக்கிறது. நாளும் ஒரு கதை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை சொல்லிகள். பொது உடைமை கவிஞர் தமிழ்வழி அவர்களுடைய சிறுகதைகளை பற்றி நம்மோடு உரையாட இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில குழு இலக்கிய குழுவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில தலைவர் கங்கா அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுக்கும், பொருளாளர் பாப்பா ரமணி தோழர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இலக்கிய குழுவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே கதை சொல்ல இருப்பவர் மிக முக்கியமான தோழர் எல்லை சிவகுமார் தோழர் அவர்கள். தொடர்ந்து பொது உடைமை கவிஞர் தமிழ்வழி அவர்களுடைய படைப்புகளை முக்கியமாக மாணவர்களிடத்தும் பொதுமக்களிடத்தும் தொடர்ந்து படைப்பு அரங்கங்களாகவும் மீட்டிங் தொடர்ந்து கல்லூரிகளுக்கு பயணம் செய்து அவருடைய படைப்புகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நபரை தான் நாம் கதை சொல்லியாக இங்கே அழைத்திருக்கிறோம். அந்த வகையில் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கம். மிக முக்கியமாக இன்றைக்கு நம்மோடு தொடர்ந்து பயணித்து இன்றைக்கு தமிழொலி அவர்களுடைய சிலையை படத்தை திறந்து வைத்து அவரை பற்றியும் அவருடைய படைப்புகள் குறித்தும் நம்முடைய துவக்க உரை ஆற்ற நமக்காக வந்திருப்பவர் நம்முடைய அருமை தோழர், மூத்த தோழர், பொது உடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர், எளிய மனிதர்களின் அருமை தலைவராக இன்றைக்கும் உடல்நலம் சரியில்லாத பொழுதும் தமிழ் ஒலிக்காக இன்றைக்கு நம்மிடையே துவக்க உரை ஆற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய அருமை தோழர் மரியாதைக்குரிய இரா நல்லக்கண்ணு தோழர் அவர்களையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில குழுவின் சார்பில் மனமார்ந்த வணக்கத்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான தோழர்களே, இந்த முன்னெடுப்பு என்பது இது நமக்கு இரண்டாவது முன்னெடுப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நாம முன்னாடியே நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளை தொடர்ந்து நாம் அவர்களுடைய படைப்புகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மிக முக்கிய பணியாக முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு தூண்டுகோலாக மிக உச்ச துணையாக தூணாக இருந்து வருபவர் நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நாம் மனதார பாராட்ட வேண்டும். ஏன்னா நம்ம அழகிரிசாமி பற்றி தொடர்ந்து நாம் 105 நாட்கள் அவருடைய கதைகளை அவர்களுடைய படைப்புகளின் ஊடாக அவரை நாம் பொதுமக்களின் பார்வைக்கும் மாணவர்களின் பார்வைக்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம பொது உடைமை கவிஞர் நம்ம எல்லாரும் சொல்றது மாதிரி நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளை நாம் கொஞ்சம் மறந்திருக்கிறோம் அல்லது மறுத்திருக்கிறோம் என்று கூட ஒரு விவாதங்கள் வருது. ஆனால் அதையெல்லாம் உடைத்து நாம் பொதுவெளிக்கு நம்முடைய இந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளை தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இத்தகைய முன்னெடுப்பை எடுத்துள்ளது. அந்த வகையில் இன்றைக்கு நம்மிடையே கதை சொல்ல வந்திருப்பவரும் சரி, துவக்க உரை ஆற்ற இருப்பவர்களுக்கும் சரி, அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்னொரு ஒருங்கிணைப்பாளர், மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக கருமுருகன், பேராசிரியர் கருமுருகன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. 2 நாட்களில் அவரும் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கெடுப்பார்கள். அவர்களையும் இலக்கிய குழுவின் சார்பில் நான் வரவேற்கிறேன். அன்பு நண்பர்களே, நாம் மிக முக்கியமாக தமிழொலி குறித்து கலை இலக்கிய பெருமன்றம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு 3 விஷயங்களாக நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மிக உணர்வு பூர்வமான அந்த 3 விஷயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எப்பொழுதும் கலை இலக்கியங்களுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆண்டு மிக முக்கியமாக முன்னெடுக்கக்கூடியதாக இருப்பது என்னன்னா, தமிழ்வழி அவர்களுடைய பெயரில் விருது வழங்கலாம் என்று மாநில குழு முடிவெடுத்திருக்கிறது. அதற்கு வைப்பு தொகையாக மிக முக்கியமான ஒரு இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வைப்பு தொகையாக 1.5 லட்சம் ரூபாய் திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில செயற்குழு தோழர் எழுச்சி கவிஞர், துப்பாக்கி கவிஞர் கலியமூர்த்தி அவர்கள் நமக்கு மாநிலத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நாம் மனதார பாராட்ட வேண்டும். அவர் பாராட்டுகளை
ஏற்றுக்கொள்பவர் அல்ல என்றாலும் கூட அவருடைய பணி என்பது இங்கே மிக முக்கியமானது. அந்த வகையில் மனதார நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து தமிழ் ஒலிக்காக வைப்பு தொகையை கொடுத்திருக்கக்கூடிய கவிஞர் கு. கலியமூர்த்தி அவர்களை மாநில குழு, முக்கியமாக இலக்கிய குழுவின் சார்பில் எங்களுடைய மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக, தமிழ் பல்கலைக்கழகத்தில், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒளி அவருக்கு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. சமீபமாக அரசு முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் அதற்கு குறிப்புகள் இருக்கிறதா, அவரை பற்றி ஒரு சிறு குறிப்புகள் இருக்கிறதா என்பது கொஞ்சம் அந்த அந்த இடத்தில் அது சிறு குறிப்புகள், அவரை பற்றிய குறிப்புகள் இல்லை, வெறும் சிலை மட்டும்தான் அங்க இருக்கு. அதனால நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, தஞ்சை மாவட்டத்தின் சார்பில் நம்முடைய மாநில செயலாளர் அவர்களுடைய பரிந்துரையின்படி நாங்கள் சிறு குறிப்பு ஒன்று கல்வெட்டாக வைக்க வேண்டும், தமிழ் ஒளி அவருடைய சிலைக்கு கீழே கல்வெட்டாக வைக்க வேண்டும் என்பதை முன்னெடுத்து இங்கே தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் அவரிடம் நாங்கள் ஒரு மனு கொடுத்திருக்கோம். அது விரைவில் அது ஒப்புதலுக்கும் வர இருக்கிறது. அந்த கல்வெட்டு நிறுவும் பொழுதும் அது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிகப்பெரிய முன்னெடுப்பாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் பதிவு செய்து கொள்கிறேன். மூன்றாவதாக, நிறைய மாவட்டங்களில் தமிழ் ஒலி குறித்த கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கோவையில் தமிழ் வழியின் நூற்றாண்டு குறித்து நிறைய கருத்தரங்கங்கள் வைத்திருந்தார்கள். அதிலும் நம்முடைய எல்லை சிவகுமார் தோழர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அந்த வகையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இப்படியான நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மன மகிழ்வு கொள்கிறோம். அன்பு தோழர்களே, தமிழ் வழி குறித்த பொது உடைமை கவிஞர் தமிழ் வழி குறித்து உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட, இங்கே ஒருவேளை மாணவர்கள் நம்முடைய இணைந்திருந்தால் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் ஒலி குறித்த ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு பொது உடைமை கவிஞர் தமிழ் ஒலி அவர்களுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொது உடைமை கவிஞர் தமிழ் ஒலி அவர்களுடைய இயற்பெயர் விஜயரங்கம். அவர் பிறந்தது 1924 செப்டம்பர் 21 பிறந்தது. அவருடைய மறைவு என்பது 1965 29 மார்ச் 29 இறந்தார். அவர் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த அடூர் அகரம் எனும் சிற்றூரில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் சிடராகவும் விளங்கிய பொது உடைமை தமிழ் கவிஞர் நம்முடைய கவிஞர் தமிழொலி அவர்கள் தஞ்சை மாவட்டம் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் கல்லூரி படிப்பை தொடங்கி படித்து வந்தவர். அதற்கு பின்னால் கூட மிகப்பெரிய வரலாறு உண்டு, அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். செஞ்சின புரட்சியை தமிழில் பாடிய முதல் கவிஞர் நம்முடைய தமிழொலி அவர்கள். தமிழொலியின் படைப்புகள் கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, வீராயி, மேதின ரோசா, விதியோ வீணையோ, கண்ணப்பன் கிளிகள், புத்தர் பிறந்தார், கோசலகுமாரி, மாதவி காவியம், சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா, திருக்குறளும் கடவுளும், தமிழர் சமுதாயம் போன்ற பல்வேறு நூல்களை நம்முடைய தமிழொலி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சினிமாவில் கூட அவருடைய பங்கு என்பது அளப்பரியதாக இருந்திருக்கிறது. உலகம், அலாவுதீனும் அற்புத விளக்கும் போன்ற திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறார். அவருடைய நாடகம் கூட வணங்காமுடி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த வணங்காமுடி என்கிற ஒரு திரைப்படமாக கூட வந்திருக்கிறது. மிக முக்கியமாக கவிஞர் தமிழொலியின் பங்களிப்பு என்பது குழந்தைகளுக்கானதாக இருந்திருக்கிறது. குழந்தைகளுக்காக 105 குட்டி கதைகளையும், பாடு பாப்பா தலைப்பில் அமைந்த 60 குழந்தை பாடல்களையும் அவர் இயற்றியிருக்கிறார். இவைகள் மிக முக்கியமானவை. கனயுகம் எனும் பத்திரிகையை தம் சொந்த முயற்சியில் நடத்தி மார்க்சிய கருத்துக்களை பரப்பி வந்தார். அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சென்னை கிளையின் செயலாளராக பணியாற்றி இருந்தவர். நூற்றாண்டு கண்ட ஆளுமை எழுச்சிமிகு மக்கள் கவிஞர் தனது 41வது வயதில் புதுச்சேரியில் காலமானார். இது அவருடைய மிக குறுகிய ஒரு அடிப்படையான ஒரு அறிமுகம். ஏன்னா நம்ம தொடர்ந்து நாம் தமிழொலியின் கதைகள் குறித்து பேச போறோம். அப்ப யார் தமிழொலி என்பவர் யார் என்பதை மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த ஒரு சிறிய அறிமுகமானது உங்களிடையே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஒரே ஒரு கவிதையோடு நம்முடைய எல்லை சிவகுமார் தோழர் அவர்களை கதை சொல்ல அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். தமிழொலி சிறுகதைகள் தொடர்ந்து எழுதியிருந்தாலும் கூட
அவரை நாம் அழைப்பது என்பது பொது உடைமை கவிஞர் தமிழொலி என்றுதான் அவரை சிறப்பாக அழைப்போம். அந்த வகையில் அன்றைக்கும் இன்றைக்கும் பொருத்தமான ஒரு கவிதையை உங்களோடு அவருடைய கவிதையை உங்களிடம் சொல்லி அவர் எப்படியானவர், அவருடைய எழுத்துக்கள் எப்படியாக இருந்திருக்கும் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். வந்த விடுதலை யாருக்கென்றே அதை வாங்கிய வீரரை கேட்டிடுவோம். இங்கு நொந்து கிடப்பவர் வாழவில்லை எனில் நொல்லை விடுதலை யாருக்கடா? ஏழையின் துன்பங்கள் மாயவில்லை, மத ஏடுகள் இன்னும் தீயவில்லை, பண பேழைகள் கைகளில் ஆதிக்கமாம் எனில் பேசும் விடுதலை யாருக்கடா? பட்டினி என்னும் சொல் ஓடவில்லை, பிச்சை பட்டாளத்தின் துயர் நீங்கவில்லை, இங்கு வட்டி கடைக்காரன் வாழுகிறான் எனில் வந்த விடுதலை யாருக்கடா? பார்ப்பானின் கொட்டம் அடங்கவில்லை, கவி பாரதி எண்ணமும் கூடவில்லை, நல்ல தீர்ப்பினை மக்கள் அடையவில்லை. பொதுவில் உடைமைகள் ஆகிவிடவும், பண பூதங்கள் ஆட்சி ஏகிடவும், இருள் மதங்கள் எல்லாம் ஓடி ஒளிந்திடவும், எழில் வாய்ந்த விடுதலை வேணுமடா. மதங்கள் எல்லாம் ஓடி ஒளிந்திடவும் எழில் வாய்ந்த விடுதலை வேணுமடா என்று அன்றைக்கும் காத்திரமாக ஒரு ஏக்கத்தோடு எழுதிய நம்முடைய பொது உடைமை கவிஞர் தமிழொலி அவர்களுடைய கதைகள் குறித்து இன்றைக்கு முதல் கதையாக நம்மிடையே கதை சொல்லியாக வந்திருப்பவர் எல்லை சிவகுமார் அவர்கள். இன்றைக்கு இந்த அறிமுக உரை சென்னையில் கடுமையாக மழை பெய்து கொண்டிருப்பதால் நம்மோடு இணைவதற்கு சில தடங்கல்கள். ரெடி ஆயிட்டாங்க, வந்துட்டாங்களா? சரி, சரி. தமிழ் ஒலிக்கு கிடைத்த பேரு நமக்கும் கிடைத்த பேரு. ஒத்த கருத்துடைய நம்முடைய அருமை தோழர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், இந்திய விடுதலை போராட்ட தியாகி, எளிய மக்களின் விடுதலைக்காக பலமுறை சிறை சென்ற எளிய மனிதர், மரியாதைக்குரிய அருமை தோழர் இரா நல்லக்கண் அவர்கள் நம்முடைய பொதுவுடைமை கவிஞர் தமிழொலி குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தையும் அவருடைய படைப்பு குறித்தும் நம்மோடு உரையாட இருக்கிறார்கள். அதற்கு முன் அவருடைய உருவப்படம் திறந்து துவக்க உரையை நமக்கு ஆற்றுவார்கள். அன்பு தோழரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில குழுவின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். தோழர். இருங்கம்மா ஒரு நிமிஷம். சரி. சட்டை பேசுறது கேட்டாங்க, பேசிட்டு அப்புறமா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
தற்போது நம்முடைய மூத்த தலைவர், பொதுவுடைமை இயக்கத்தின் மூத்த தலைவரும் இந்திய விடுதலை போராட்ட தியாகியுமான மூத்த தோழர் இரா நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் நூற்றாண்டு கண்ட ஆளுமை கவிஞர் தமிழ்வழி, பொதுவுடைமை கவிஞர் தமிழ்வழியினுடைய படத்தை திறந்து வைத்து மாலை அணிவிக்கின்றார். தோழர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க தோழர். தமிழ்வழி தோழர் புகைப்படம் தெரிகிற மாதிரி. கணபதி இல்லைங்க. மேம் ஸ்பாட்லைட் கொடுங்க. ஐயாவுக்கு ஸ்பாட்லைட் வரல. அகிலா மேம் ஸ்பாட்லைட் கொடுங்க. நீங்க பேசும்போதே ஸ்பாட்லைட்ல இல்ல. யாரு ஹோஸ்டா இருக்காங்களோ அவங்கள ஸ்பாட்லைட் கொடுக்க சொல்லுங்க. நவநீத கிருஷ்ணன் தோழர். இப்பதான் ஸ்பாட்லைட் வருது. அப்படி போட்டு கை வைங்க. தோழர் பொதுவுடைமை கவிஞர் தமிழ்வழி அவர்களுக்கு செவ்வணக்கம் செய்கின்றோம். தோழர் கவிஞர் தமிழ்வழி அவருடைய புகழ் என்றென்றும் நிலைக்கவும் ஓங்கவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அயராது முன்னெடுப்போம். தோழர்களே, கவிஞர் தமிழ்வழி அவருடைய புகழ் பரப்ப நாம் அயராது பாடுபடுவோம், முன்னெடுப்போம் என்று சொல்லி சிறுவணக்கங்களை கூறி அவருடைய உருவப்படத்திற்கு தோழர் அவர்கள் மலர் மாலை அணிவிக்கின்றார். அப்படியே விட்டுருவாங்க. பேசுறேன் தமிழ்வழி பற்றி. பொதுவுடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர், இந்திய விடுதலை போராட்ட தியாகி, எளிய மக்களின் விடுதலைக்காக பலமுறை சிறை சென்ற எளிய மனிதர், நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் இரா நல்லக்கண்ணு அவர்கள் நம்முடைய பொதுவுடைமை கவிஞர் தமிழ்வழி அவர்களுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செவ்வணக்கத்தை செலுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்றைக்கு தமிழ்வழி அவர்களுடைய புகழை பாரெங்கும் பரவுவதற்காக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தை மிக முக்கியமான நாளாக கருதுகிறோம். ஏனென்றால் நம்முடைய அருமை தோழர் அவர்களுடைய கைகளால் இன்றைக்கு மாலை அணிவித்து அவருடைய புகழ் பரப்பப்படுகிறது. அதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நம்முடைய சென்னையை சேர்ந்த தோழர் கணபதி இளங்கோ அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய தோழர் இரா நல்லக்கண் அவர்கள் துவக்க உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கலைக்கு பெருமன்றம் இந்த மாதிரி வாழ்த்து சொல்லுங்க. எல்ஐ சிவகுமார் தோழர் வாழ்த்து சொல்லுங்க. அகிலா கிருஷ்ணமூர்த்தி தோழர் இருக்காங்க.
அப்பா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ரவீந்திர பாரதி. வணக்கம். 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 ஆர்என்கே ஐயா வணக்கம். ரவீந்திர பாரதி சொல்றேன். வணக்கம். 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 கவிஞர் தமிழ்வழி நூற்றாண்டு கலையக பெருமன்றம் சிறப்பாக முன்னெடுத்திருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லுங்க. தமிழ்வழியை பற்றி உங்க நினைவுல இருக்கிறத சொல்லுங்க. கவிஞர் தமிழ்வழி பற்றி உங்க நினைவுல இருக்கிறதா சொல்லுங்க. வணக்கம். தமிழ்வழி அவருடைய கதைகளை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்றிலிருந்து தினமும் அவருடைய கதையை சொல்லலான்னு முடிவு எடுத்திருக்கோம். தினமும் அவருடைய ஒரு கதையை சொல்லலான்னு. அதற்காக உங்களை ஒரு துவக்க உரையாக நீங்க ஏதாவது உங்கள் நினைவுல இருக்கிறத நீங்க சொல்லலாம். தமிழ்நாட்டின் சிறந்த இலக்கியவாதியும் தமிழ்மொழி ஒரு முற்போக்கான கருத்துக்களையும் தீவிரமான செயல்பாடுகளை தெரிவித்து தமிழ்மொழி பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மாநில அரசும் அவருக்கு பல விருதுகள் கொடுத்திருக்கிறது. அவருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவர் புகழை பரப்ப வேண்டும் என்ற திட்டத்தோடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்ற அமைப்புகள் திட்டமிட்டு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த முறையில் அவருடைய விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும். மீண்டும் தமிழுடைய சிறப்பை தொடர்ந்து ஆண்டுதோறும் அவருடைய பெருமையை சொல்லி தமிழை வளர்க்க வேண்டும். அதற்கான முடிவெடுக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றி அப்பா. ஏன்னா இவ்வளவு உடல்நலன் சரியில்லாத நேரத்திலையும் சென்னையில கடுமையான மழை, அதையெல்லாம் தாண்டி தமிழ்வழிக்காக அவருக்காக இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டு வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நிச்சயமாக நீங்க தொடர்ந்து எல்லா அமைப்புகளுமே தமிழ்வழியோட படைப்புகளையும் அவரையும் முன்னெடுக்க வேணும், அது எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்றீங்க. அதை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். இன்றைக்கு துவக்க நாள் நீங்கள் ஆரம்பிச்சு வச்சது எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப நிறைவா இருக்குப்பா. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிப்பா. ரொம்ப நன்றி. தோழர் கணபதி இளங்க தோழர். நன்றி தோழர். நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்து நம்ம நன்றிங்கம்மா. தோழர் நன்றிங்கம்மா. நீங்க தோழரை அறிமுகப்படுத்தி அவரை கதை சொல்ல. சரிங்க தோழர். சரிங்க தோழர். நன்றிங்கம்மா. வணக்கம். மிக நெகிழ்வான தருணமாக இதை நினைக்கிறேன். ஏன்னா ஒத்த கருத்துடைய மிக மூத்த தோழர்கள் ஒருவருக்கொருவர் அவருடைய நினைவுகளை சுமந்து கொண்டு நல்லகண்ணு தோழர் அவர்கள் அவருடைய புகைப்படத்தை மாலையிட்டு அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கூட அதை விடாமல் அது எல்லாரும் நீங்க அவரை முன்னெடுத்து பாராட்டணும் அப்படிங்கிறது, அவருடைய படைப்புகளை கொண்டு செல்லணும் அப்படிங்க சொல்றதெல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. இதில் பங்கெடுத்த அனைவருக்குமே மிக மகிழ்ச்சி. தோழருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்விற்கு வரலாம். இன்றைக்கு அவருடைய மிக முக்கியமான கதை, நம்முடைய தமிழ்வழி அவருடைய கவிதைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் அவருடைய கதைகள் மிக சுவாரஸ்யமானவை. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் பக்கம் பக்கமா கதைகள் எழுதிட்டு இருப்போம். ஆனா அவர் இடையிடையே கொஞ்சம் படங்களை போட்டும் நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி விடுவார். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே குழந்தைகளுக்கான கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது குழந்தைகளுக்கான கதையாங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப நம்ம எல்லை சிவகுமார் தோழர் இந்த கதையை சொல்லுவாங்க, குருவிப்பட்டியை. அப்பொழுது தெரியும் அது குழந்தைகளுக்கான கதையா அப்படிங்கிறதெல்லாம் அப்பதான் தெரியும். ஏன்னா பெரிய ஆட்களுக்கும் கூட படங்களை போட்டு அது ஒரு 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 அந்த கதையை ஒரு வேறு விதமா அவரு சொல்லியிருப்பாரு.
கதை சொன்னதற்கு பிறகும் நான் வந்து அதை ஒரு ஃபீட்பேக்கா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கதை சொல்லியாக இணைந்திருப்பவர் நம்முடைய அருமை தோழர் புதுச்சேரியை சேர்ந்த தோழர் எல்லை சிவகுமார் அவர்கள். அவரு சொல்ல இருக்கிற கதை தமிழ் ஒளியின் குருவிப்பட்டி என்கிற இந்த கதை. எல்லை சிவகுமார் தோழர் வந்து ரொம்ப மிக ஒரு புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றத்தின் மிக பெரிய அடையாளமாக இருக்கக்கூடியவர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில துணைத் தலைவர். புதுச்சேரியில் அவர் வந்து மாநில தலைவராக இருக்கிறார். களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். நேரடியாக கல்லூரிகளிலும் பொது மேடைகளிலும் தமிழ்நாடு நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தை மிக மிக ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு மானுட நோக்கில வந்து ரொம்ப உள்ள கொண்டு போறவர் இவர். ஏன்னா ஒரு கடமையாக ஒரு தலைவர் அப்படிங்கிறதோட நிக்காம இறங்கி வேலை செய்யற மிக அற்புதமான ஒரு தோழர். இப்ப சமீபத்தில் இப்ப பிப்ரவரி 22 இந்த ஆண்டு புதுச்சேரியில் சமூக நீதி குரல் என்ற அவருடைய ஒரு நூல் வந்திருக்கு. ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. ஒரு நூற்றாண்டு கால புதுச்சேரியின் வரலாற்று சுவடுகளை விளக்கும் நூல் அது. ரொம்ப கொஞ்சம் அரசியலோடும் அதிக ஈடுபாடு கொண்ட அருமை தோழர் எல்லை சிவகுமார் அவர்களை நம்முடைய தமிழ் ஒளியின் குருவிப்பட்டி என்கிற இந்த கதையை சொல்ல வருமாறு மாநில குழுவின் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கவிஞர் தமிழொலி அவர்களுடைய நூற்றாண்டினை ஒட்டி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில குழுவின் சார்பில் இலக்கிய குழு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கதை சொல்லி நிகழ்ச்சி மிக சிறப்போடும் சீரோடும் வெற்றி பெறுவதற்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் நம் அனைவரின் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் RNK அவர்கள்தான். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழொலி என்ற கவிஞரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவரும் தமிழொலியினுடைய படைப்புகளை பாதுகாத்து நூலாக வெளியிட்டிய சஞ்சீவி அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவரும் தோழர் RNK தான் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர் RNKவை தொடர்ந்து தோழர் LG கீதானந்தம் போன்றவர்கள் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டு காலமாக கவிஞர் தமிழொலியினுடைய விழாக்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நூற்றாண்டு விழா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுத்து சென்றிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் எல்லா மாவட்ட குழுக்களும் தங்கள் மாவட்டங்களில் தமிழொலி நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில தலைவர் கங்கா அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், பொருளாளர் ரமணி அவர்களுக்கும், மாநில குழு தோழர்களுக்கும் நெஞ்சு நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த அரங்கத்திலே நான் பேச எடுத்துக்கொண்ட கதை என்பது குருவிப்பட்டி என்ற கதை. கவிஞர் என்று அறியப்பட்டிருக்கின்ற கவிஞர் தமிழொலி உரைநடை தளத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய பங்காற்றிருக்கிறார் என்பது பெரும்பாலும் அறியப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் ஒரு கவிஞர், சில காவியங்களை படைத்தவர் என்ற அளவில்தான் தமிழ் உலகம் அறிந்திருக்கிறது. ஆனால் அவருடைய கதைகள், அவருடைய ஆய்வு கட்டுரைகள் போதிய அளவுக்கு இன்னும் வெளிக்கொண்டு செல்லப்படவில்லை என்பது நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அந்த வகையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கவனிக்கப்படாத அவருடைய படைப்பு பகுதியான கதைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியதாகும். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், அதாவது 1950 1960ஆம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் இடதுசாரி தத்துவ சிந்தனையோடு அதற்கான இடமளிக்கும் பத்திரிகைகளில் தன் காலத்தின் அரசியல் சமூக சூழல்களை சமரசமின்றி பதிவு செய்தவர் கவிஞர் தமிழொலி. இவரது சிறுகதைகள், உயிரோவியங்கள் குருவிப்பட்டி என்ற தலைப்பில் தொகுப்புகளாக வெளிவந்திருந்தது. இவ்விரண்டு தொகுப்புகளிலும் சற்றேறக்குறைய 23 கதைகள் இடம்பெற்றிருக்கிறது. இவரது கதைகளின் கதாபாத்திரங்கள் சமுதாயத்தின் வறுமை நிலையில் வாழும் கீழ்த்தட்டு மக்களையும் அவர்களின் வாழ்க்கை நிலையையும் கருத்தில் கொண்டு படைக்கப்பட்டவையாகும். வெறும் கற்பனை கதாபாத்திரங்களை இவர் தனது கதைகளில் படைக்கவில்லை.
வறுமையில் வாழும் கலைஞர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட குறவரின மக்கள், உயிர் துறக்கும் ஏழை குழந்தைகள், சமுதாயத்தின் உயர்மட்டத்தில் வாழும் அதிகாரிகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகிய கதாபாத்திரங்களை தேர்வு செய்து சமுதாய சீரழிவுகளை இனங்காட்டி ஏற்றத்தாழ்வுகளற்ற புதிய சமுதாயம் மலர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தன் சிறுகதைகளை படைத்தவர் கவிஞர் தமிழ்வழி. குருவிப்பட்டி என்ற தலைப்பிலான இந்த கதை பொதுவாக பலராலும் கவனிக்கப்படாத குருவிக்காரர்கள் எனப்பட்ட மக்களை பற்றிய கதையாகும். குருவிக்காரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாடு கிடையாது, எல்லை கிடையாது, இவற்றையெல்லாம் கடந்து வாழக்கூடிய, நாடோடியாக வாழக்கூடிய மக்கள். அவர்கள் பற்றி ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக, புறக்கணிக்கப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்த அந்த மக்களை பற்றி, அந்த மக்களை தன்னுடைய கதையினுடைய பாத்திரங்களாக படைத்திருக்கிறார் அவர். நரியை வேட்டையாடும் அம்மக்களை நரிக்குறவர்கள் என்றும் சொல்லுவார்கள். ஆண் என்றும் பெண் என்றும் வேதமற்று திரியும் அக்குறவர்கள் அழுக்கடைந்து தூசி வடிந்து துர்நாற்றம் வீசும் கும்பலாய் வரும்போது கள்ளம் கபலமற்ற உண்மை சேற்றில் புரண்டு முகத்தில் கரியை பூசிக்கொண்டு வருவது போல இருக்கும் என்று அந்த மக்களை அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய கவிஞர் தமிழ்வழி அவர்கள். இந்த கதையினுடைய நாயகன் என்று சொன்னால் குறவர் சமூகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்ற சிறுவன். அவன் குரங்கு குட்டியுடன் ஊர் ஊராக சென்று சிறுவர்களுக்கு வித்தை காட்டி பிழைப்பு நடத்துவான். ஆடுடா ராமு ஆடு, பாடுடா ராமு பாடு, தாண்டுடா ராமு தாண்டு, தாண்டுடா ராமு தாண்டு கடலை தாண்டு, தாண்டுடா ராமு தாண்டு லங்கையை தாண்டு என்ற அந்த பாடலை பாடி குரங்கை ஒரு குச்சியின் மத்தியில் தாக வைப்பார். இந்த பாடலை சொல்லக்குள்ள உங்களுக்கு 3ஆம் பிறைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீதேவி என்ற நடிகை மனம் பிறந்து அவர் மன சிகிச்சை, கமலஹாசன் அவருக்கு பல்வேறு இதெல்லாம் செஞ்சு அவர் மனநலம் பெற்று ஊர் திரும்புகின்ற போது கமலஹாசன் அடையாளம் தெரியாது. ஆனா கமலஹாசன் இந்த பாட்டை சொல்லுதான் குரங்கு போல உருண்டு பிறண்டு அவருக்கு தன்னை நினைவூட்டுவார். ஆனால் அந்த பெண் இவருக்கு நினைவில் வரமாட்டார். அப்படியே ஒரு அற்புதமான அந்த பாடல். அந்த பாடலை சொல்லக்குள்ள என்ன கவிஞர் தமிழ்வழியினுடைய நினைவு வருது. வறுமை கடல் விரிந்து கிடப்பதையும் அதை தாண்ட முடியாமல் ஏழை மக்கள் பசி என்ற கோலை தாண்டி குதிப்பதற்கும் படும் பாட்டையும் காணலான்றார். லங்கையை பத்தி அவருக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி அற்புதமாக குறிப்பிட்டாரு. அப்ப இந்த சிறுவர்கள் குரங்கு இந்த குச்சியை தாண்டதை காட்டி கைத்தட்டி சிரிக்கிறாங்க. ஆனா அதே சிறுவர்கள் அந்த குரங்க ஆடுறா ராமா ஆடு அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த குரங்கு அந்த குச்சியை தாண்ட மாட்டுது, பல்ல இடிச்சு காட்டுது. இதை பார்த்து அந்த ஊர் சிறுவர்களுக்கு குரங்கு மீது கோபம் வருகிறது, அந்த சிறுவனின் மீது கோபம் வருகிறது. அவனை நையாண்டி செய்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் கோபம் கொண்டு நேராக தெருமுனையில் இருந்த தொழுவத்திற்கு சென்று அங்கு கட்டப்பட்டிருந்த ஒரு காளை மாட்டை அவிழ்த்து விடுகிறான். அந்த காளை மாடு வேகமாக ஓடி வந்து சிறுவன் அண்ணாமலையை முட்டி மோதி தள்ளுகிறது. அந்த சிறுவன் அருகில் இருந்த பள்ளத்தில் உருண்டு விழுந்தான். அந்த காளை மாடு அந்த குரங்கை தனது கொம்புகளில் குத்தி ஏந்தி கொண்டு ஊருக்குள் ஓடியது. ஊருக்குள் ஒரு அமளி ஏற்பட்ட நிலையில் அந்த ஊரின் மணியக்காரரும் அவரது ஆட்களும் ஓடி வந்து தன் அனுமதியின்றி ஊரினுள் நுழைந்ததற்காக அண்ணாமலை என்ற அந்த சிறுவனை அழைத்து சென்று கட்டி வைத்து அடித்தனர். பின்னர் மணியக்காரர் கால் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அவனை ஓடிப்போ என்று அடித்து துரத்துகின்றனர். அடி உதை வாங்கிய அந்த சிறுவன் ரத்தம் கசிந்த உடலுடன் வேர்வை தெரிக்க ஓடுகிறான். தப்பித்தால் போதும், பிழைத்தால் போதும் என்று திசை தெரியாமல் ஓடுகின்றான். ஓடிய அந்த சிறுவன் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஊர் எல்லையை தாண்டி ஒரு காட்டின் நுழைவில் காலிடறி காட்டு பகுதிக்குள் விழுந்து கிடக்கிறான். மூர்ச்சையாகிவிட்டான், மயக்கத்தில் இருக்கிறான். காட்டில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வருகிற ஒரு துறவி. அந்த துறவி சிறுவன் ஒருவன் தன் ஆசிரமம் அருகில் மயக்கமுற்று கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்று தன்னுடைய ஆசிரமத்தில் வெளிவந்து தனது கமண்டலத்தில் இருந்த நீரை அந்த சிறுவனின் முகத்தில் தெளிக்கிறார். அந்த சிறுவன் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிகிறான்.
அந்த சிறுவன் மயக்கம் தெளிகிற வரை அந்த துறவி அவன் அருகில் அமர்ந்து அவனை தடவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கண்களை திறந்தவுடன் அந்த சிறுவன், சாமி என்னை தொடாதீங்க, நான் நரிக்குறவன், நான் ஓடி போறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த துறவி, தம்பி பயப்படாத, அந்த தண்ணியை குடின்னு தன்னுடைய கமண்டத்தில் இருக்கிற மீதி தண்ணியையும் அந்த பையன்கிட்ட கொடுத்து குடிக்கிறார். தாகத்தில் இருந்த அந்த சிறுவன் அந்த தண்ணியை குடிக்கிறார். சற்று நேரத்தில் தெளிவு பெற்று இருந்த சிறுவன், சாமி நான் ஒரு குறவன், என் பெயர் அண்ணாமலை, என் குரங்கை மாடு குத்திவிட்டது, என்னை மணியக்காரர் அடித்து விட்டார் என்று தெளிவாக பேசுகிறான். அந்த சிறுவனின் மீது அக்கறையும் அந்த சிறுவனின் பரிதவிப்பை கண்டு அவனுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த துறவி அந்த சிறுவனை தன்னுடனே அந்த ஆசிரமத்துக்கு அழைத்து செல்கிறார். அவனை தன்னுடன் தங்க வைத்து அவனுக்கு கல்வியை புகட்டுகிறார். ஆசிரம நடைமுறைகளை சிலவற்றை கற்றுத் தருகிறார். அந்த சிறுவன் அவரோட இருந்து விடுகிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் காட்டிய வழியில் படித்து தெளிவு பெறுகிறான். ஒரு சில ஆண்டுகளில், ஒரு 2-3 ஆண்டுகள் அந்த சிறுவன் இளைஞனாக மாறுகிறான். இளைஞனாக மாறிய பிறகு துறவி அவனை அழைத்து, உன் பயிற்சி முடிந்து விட்டது, போ, உலகை நோக்கி போ, மனிதர்களோடு மனிதர்களாக நீ வாழ்க்கை நடத்து என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். நீ கர்ம வீரன், நீ இளைஞன், நீ கடலின் அலைகளில் குதித்து நீந்து போ, மானிட சமுத்திரம் அழைக்கிறது, அதில் போய் சங்கமாகு என்று வாழ்த்தி வழிநடத்துகிறார். ஆனால் அந்த இளைஞர் சிறுவனுக்கு அந்த துறவியை விட்டு பிரிய மனமில்லை. ஆனாலும் துறவி சொல்லிவிட்டார் என்பதால், சுவாமி உங்கள் கட்டளைக்கு நான் அடிபடுகிறேன், ஊருக்குள் நான் செல்கிறேன், ஆனால் நான் எப்போது உங்களை காண்பது, எங்கு வந்து காண்பது என்று கேட்கிறான். அப்போது துறவி சொல்கிறார், ஒவ்வொரு தீபத்தின் போதும் திருவண்ணாமலைக்கு வந்து என்னை பார்க்கவா என்று கூறி அவனை வழி அனுப்பிவிக்கிறார். காட்டில் வளர்ந்து புது மனிதனாக நாட்டை நோக்கி வந்தான் அண்ணாமலை. தனது ஊர் எல்லையான குருவிப்பட்டி என்ற ஊருக்கு செல்கிறார். ஊர் எல்லையில் மிக அழகாக பெயர் பலகை வைத்து குருவிப்பட்டி என்று எழுதி வைப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறான். ஊருக்குள் இளம் துறவி நுழைந்தவுடன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளம் சிறுவர்கள் கோமணம் கட்டிக்கொண்டு அந்த இளம் துறவியின் பின்னால் ஓடி வருகிறார்கள். துறவி பின்னால் சிறுவர்கள் ஓடி வருவதை கண்ட அந்த ஊரின் பெரியவர்கள் அடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த அண்ணாமலையை அடையாளம் தெரியவில்லை. அவர்கள், சாமி நீங்க இங்க என்ன பாக்குறீங்க, யாரை தேடி வந்திருக்கீங்க என்று கேட்கிறார். நான் உங்களை தான் பார்க்கிறேன் என்று கூறுகிறார். இந்த ஊரினுடைய வளர்ச்சியை பற்றி கேட்கிறார். அரசாங்கம் கொண்டு வந்த 5 ஆண்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக நரிக்குறவர்களுக்கு புதிய வீடுகள், சுகாதார வசதிகள், உழவு மாடுகள், நஞ்சை புஞ்ச நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடம் கட்டப்பட்டுள்ளது என்று கூறி புது நம்பிக்கையுடன் புது வாழ்வை தொடங்கியுள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு குறை, பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் இல்லை. புறச்சிறுவர்கள் கல்வி பெறுவதை ஊர் பெரியவர்கள் விரும்பவில்லை. அதனால் வாத்தியார் வேலைக்கு வர தயங்குகிறார் என்று அந்த இளம் துறவியுடன் ஊர் மக்கள் கூறுகின்றனர். இளம் துறவியான அண்ணாமலை பள்ளிக்கூடத்தில் சிறுவர்களுக்கு கல்வி போதிக்கும் வாத்தியார் வேலை பொறுப்பினை தான் ஏற்பதாக கூறி உடன் அந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த சிறுவர்களை அழைத்துக் கொண்டு அந்த பள்ளியை திறந்து பள்ளிக்குள் செல்கிறார் அண்ணாமலை என்ற அந்த இளம் துறவி. பள்ளியில் வானம்பாடி படிப்பகம் என்று, அந்த நூலகத்துக்கு வானம்பாடி பதிப்பகம் என்று பெயர், பள்ளிக்கூடத்துக்கு தாமரை பள்ளி என்று வைத்திருக்கிறார்கள். அந்த வானம்பாடி படிப்பகத்தில் வைக்கப்பட்டிருந்த நூலை எடுக்கிறார். இங்கதான் தமிழோடி வேலை செய்கிறார். யாருடைய நூலு? புரட்சி கவிஞர் பாரதிதாஸ் நூல். ஏன் புரட்சி கவிஞர் பாரதிதாஸ் நூல்னு சொல்றாருன்னா, அவர் பாரதிதாசனுடைய சீடர், பாரதிதாசனை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர் என்பதால் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதை நூலை எடுத்து புரட்சி கவி என்ற பாடலை படிக்கிறார். குறவர்கள் கை கட்டி நின்று கவனத்துடன் கேட்கின்றார். அண்ணாமலை கணீர் என்று கீழ்கண்ட பாடல் வரிகளை படிக்கிறார்.
நீரோடை நிலங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக்க பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார் அழகு நகர் உண்டாக்கி என்று சொல்கிறார். அதாவது காடு கந்தையாக இருந்த இடத்தை, மரம் செடி கொடிகள் வந்து காடாக இருந்த இடத்தை சீர் செய்து, பாம்புகள் பள்ளிகள் மத்தியில் சீர் செய்து அதை அழகிய நகராக உருவாக்கி தந்தவர்கள் யார் என்று கேள்வி எழுப்புகிறார். பாட்டை நிறுத்திய அண்ணாமலை அந்த மக்களிடம், குறவரின மக்களிடம் நம்பிக்கையூட்டும் வகையில் அறிவுரைகளை வழங்குகிறார். அவருடைய அறிவுரை எப்படி வருதுன்னு பாருங்க. நாம் தொழிலாளர்களாக மாற வேண்டும், அப்போதுதான் உலகம் நம்மை மதிக்கும். நிலம் உழுது பயிர் செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கட்டிடம் எழுப்ப வேண்டும், தொழில்களை கற்றுக்கொண்டு தொழில்களை வளர்க்க வேண்டும். நாய்களை போல் எச்சில் சோற்றுக்கு திரிந்த குறவர்கள் தொழிலாளர்களாக மாறும் போதுதான் அவர்கள் மனிதர்களாக ஆவார்கள் என்று அந்த இளம் துறவி சொல்வது அவர்கள் மனதிலே பதிகிறது. அந்த கருத்தை குறவர்கள் ஆமோதித்து வரவேற்கிறார்கள். அண்ணாமலை வெறும் ஆசிரியராக மட்டும் அந்த ஊரில் பணியாற்றவில்லை. குறவர்கள் வாழ்க்கையை திருத்துவதில், அவர்களை ஒரு நல்ல குடிமக்களாக மாற்றுவதிலே தன்னுடைய அக்கறையை காட்டுகின்றார். ஒழுங்கு, ஒழுக்கம், சுகாதாரம் ஆகியவற்றை அவர்களுக்கு போதிக்கின்றார். முதன்முறையில் மனிதராக்கப்பட்ட மனிதர்களுக்கு மனிதனின் பிறப்புரிமைகளை கற்றுக் கொடுத்தார் அந்த இளம் துறை. குருவிப்பட்ட மக்கள் மத்தியில் மாற்றங்கள் உருவாவதை கண்டார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலூர் கிராம மக்கள் அவர்கள் இந்த மாற்றத்தை விரும்பவில்லை. இந்த மாற்றத்துக்கு காரணமானவர் யார்? இந்த இளம் துறையான அண்ணாமலை தான் இந்த குருவிக்கார மக்களை மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். எனவே அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்று அந்த ஊரிலிருந்து ஒரு தூதுக்குழு அண்ணாமலை என்ற அந்த இளம் துறவியை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து, நாங்கள் எங்கள் ஊரில், அதாவது அவங்களுடைய மேலூரில் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆசிரமம் அமைத்து தருகிறோம். அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்து நீங்கள் எங்களுக்கு இறைப்பணி ஆற்ற வேண்டும், இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளிவந்து விட வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை அதற்கு உடன்படவில்லை. தங்கள் பேச்சை கேட்க மறுத்த இளம் துறவியான அண்ணாமலை மீது அந்த மேலூர் மக்கள் மிகுந்த கோபத்துடன் இருந்தனர். இத்தகைய நிலையில்தான் திருவண்ணாமலையில் தீபம் காண வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு விடுமுறை அளித்துவிட்டு ஒரு நாள் இவர் திருவண்ணாமலையை நோக்கி புறப்படுகிறார். அந்த காட்டின் வழியாக செல்கின்ற போது அந்த மேலூர் கிராம மக்கள் இவருடைய பயணத்திற்கு முன்பே அறிந்து வந்த காரணத்தினால் இவரை வழிமறித்து இவரிடம் மீண்டும் தகராறு செய்கிறார்கள். ஏராளமான கூட்டம் கழி கம்புடன் கூடிவிட்டார்கள். நீங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இனிமேட்டு திரும்பி அந்த ஊருக்கு போகக்கூடாது, எங்க ஊருக்கு தான் வரணும் அப்படின்னா பல பிரச்சனைகளை பண்ணுகிறார்கள். அவர் எதுவுமே சொல்லாம அமைதியாக. அப்ப அந்த ஊருடைய தலைவர் சமாதானப்படுத்தும் வகையில வந்து அண்ணாமலைகிட்ட பேசுறாரு. உங்களை பார்த்தால் பெரிய வீட்டு பிள்ளை போல் இருக்கிறீர்கள். மேலூர் மணியக்காரர் மகளை கல்யாணம் செய்து தரோம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க எங்களோட வந்துருங்க என்ன அந்த ஊர் தலைவர் சொல்லுகிறார். ஆனால் அண்ணாமலை, எனக்கு வேண்டுவது பொன்னல்ல, பெண்ணல்ல, பொருள் அல்ல, என் கடன் பணி செய்து கிடப்பதுதான் என்று மறுக்கிறார். தாங்கள் சொல்வதை கேட்காமல் மறுத்து கொண்டே இருப்பதால் ஊர் மக்கள் கோபம் அடைந்து அண்ணாமலையை கடியால் தாக்குகிறார்கள். மண்டை பிளந்து ரத்தம் அழிந்து அண்ணாமலை மயக்கத்தில் சரிந்து விடுகிறார். இந்த கொலாபர காட்சி நடக்கின்ற போது காட்டின் குன்றின் மேல் நின்று அந்த மூத்த துறவி மக்களை பார்த்து நிறுத்துங்கள் என்று சத்தமாக குரல் கொடுக்கிறார். யாரடா குரல் கொடுக்கிறார்கள் என்று அந்த மக்கள் திரும்பி பார்க்கின்ற போது அவர் ஒரு மூத்த துறவி, ஞானி அல்லவா. அவர் அந்த மக்களை உற்று பார்க்கிறார். அந்த கண்களிலிருந்து ஒரு விதமான சக்தி வெளிப்படுகிறது. அந்த மக்களுக்குள் மோதல் நடந்து அடித்துக் கொண்டு அவர்கள் ஓடிவிடுவதாகவும் கதையை முடிக்கிறார். அந்த நேரத்தில் தான் கவிஞர் தமிழ்வழி சொல்கிறார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, குருதி வெள்ளத்தில் வீழ்ந்து கிடந்த அந்த இளம் துறவி அண்ணாமலை இறந்து விடுகிறார். இறந்து விட்ட பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓடிடுறாங்க. துறவியும் வந்து அந்த இடத்துல இல்ல, தீபமும் அணைந்து விடுகிறது.
அந்த கடைசியா வர்றத எப்படி கதையை எப்படி முடிக்கல. கடைசியா என்ன வரி சொல்றேன்னா, குருவிப்பட்டியில தெய்வ சிலையாக அந்த அண்ணாமலை இருக்கிறார். அந்த சிலையின் கீழ் நின்று சிறுவர்கள் பாடுகிறார்கள். நீரோடை நிலங்கிழிக்க அவர் அதோட அந்த பாட்டை நிறுத்திடுறாங்க. ஏன் அப்படின்ட்டு அழுகுறாங்க எல்லாரும். இப்படிதான் இந்த கதையை தொடராமலே முடித்து விடுறார் கவிஞர் தமிழ்வழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கதையில சொல்ற ஒரு கருத்து என்னன்னா, ஒரு நரிக்குறவ சமூகத்தை சார்ந்த இளைஞன் தன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் காட்டுக்கு சென்று ஒரு துறையுடைய கல்வி கற்று அவன் ஒரு கல்விமானாக வந்து தன்னுடைய கிராமத்தை திருத்தி முற்பட்டு அவர்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்கின்ற போது பக்கத்தில் இருக்கின்ற முன்னேறிய வகுப்பை சார்ந்த மக்கள் அந்த ஊருடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக இவன் நரிக்குறவ இனத்தை சார்ந்தவன் என்பதை அறியாமலே தங்கள் இனத்திற்குள் அவனை இணைத்துக் கொள்ள ஒரு சாமியாரு, இவர் ஒரு இளம் துறவி, இவர் எப்படி உயர்ந்த வகுப்பாக இருப்பார்கள் என்று கணக்கிடுவதை கவிஞர் தமிழ்வழி சுட்டி காட்டுகிறார். அதே போல அந்த கதையில அங்கங்கே தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற போதுதான் கவிஞர் தமிழனுடைய எழுத்தாற்றல் நமக்கு வெளிப்படுகிறது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஆடுடா ராமு ஆடு, பாடுடா ராமு பாடு. அப்படி வரக்குள்ள கடைசியா அந்த வரியில என்ன சொல்றாருன்னா, வறுமை கடல் விரிந்து கிடப்பதையும் அதை தாண்ட முடியாமல் ஏழை மக்கள் பசி என்ற கோலை தாண்டி கொதிப்படும் பாட்டையும் நாம் காணுவோம். இந்த இடத்துல ராமாயண கதை நமக்கு தெரியல. லங்கையை தாண்ட ராமா அப்படின்னா என்ன, அனுமர் இலங்கைக்கு கடலை கடந்துதான் தாண்டி போய்தான் சீதையை மீட்டு வந்த அந்த கதைகளா இருக்கிற ராமாயண கதை. அந்த கதையெல்லாம் எனக்கு ஞாபகம் வரல. வறுமையில வாழ மக்கள் தங்கள் வறுமையிலிருந்து தாண்டி வரும்போது குதிக்கிறார்கள் அழகாக சொல்கிறார். அதே போல இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த கமண்டலத்துல இருந்து மூத்த துறவி வந்து அந்த சிறுவனுக்கு தண்ணீர் கொடுத்தாருல்ல, அந்த தண்ணியை சொல்றாரு, அது தண்ணீர் அல்ல, அது மரணத்தை வென்று உயிர் கொடுத்தது. குரங்கை மனிதனாக்கியது, மனிதனை உண்மை மனிதனாக்கியது. இதுதான் தமிழனுடைய வரிகள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த சிறுவன் சொல்றாரு இல்லையா, மாடு என்னுடைய குரங்க குத்திட்டது, மணியக்காரர் என்னை அடிச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே துறவி அண்ணாந்து பார்த்து தாடியை வருடைய வருஷத்திக்கிறாராம். அவருடைய பற்கள் இருளில் மின்னின. மாடுதான் மடமை, குரங்குதான் இதயம், மணியக்காரன் தான் அகங்காரம், நீதான் அன்பு, அண்ணாமலை நீ தீபத்தில் பிறந்தாய். இப்படி அந்த மூத்த துறவி சொல்வதாக தமிழ்வழி பதிவு செய்கிறார். அதே மாதிரி காற்று விறகில் தீ தாவி பிடிக்கிறது, திருவண்ணாமலையும் தீபம் பற்றுகிறது, காடும் திருவண்ணாமலையும் ஒன்று, குறவரும் விறகும் ஒன்று, தீபமும் நீயும் ஒன்று, எழு விழி தெரி நாணம் பெறு என்கிறார். அப்படின்னா எப்படி அந்த சிறுவனை, அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனை ஒரு நாணம் பெற வேண்டும் என்பதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்பதுதான் கவிஞர் தமிழ்வழி காணது. அந்த அண்ணாமலை என்ற துறவி, அந்த சிறுவன் துறவியை பின்தொடர்ந்து செல்கிறார். அவன் கைகளில் சிறு விறகு கட்டு. இந்த காட்சி எப்படி சொல்றாங்க, மடமையை சுள்ளிகளாய் முடித்து எரிக்க கற்றுக்கொள், அன்பினின்றும் எழுகின்ற குளிர் நெருப்பால் உலகம் ஒளி பெறும், யாரையும் அது தொடும். கவிஞர் தமிழனுடைய வரிகள். அப்போ இன்னொன்னு சொல்றாரு, குரங்கு நின்று மனிதன் பிறக்க முடிந்தால் மனிதனிலிருந்து ஏன் மற்றொரு மனிதன் பிறக்க முடியாது? இது தமிழோடு எழுப்புகின்ற கேள்வி. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த துறவி அவனுக்கு படிக்க கற்றுத்தாருல, அந்த இடத்துல சொல்றாரு, எழுத்துக்கள் என்பவை வெறும் குறிகள், குறிகளை கண்களால் கண்டு இதயத்தால் படி. துறவி சொல்றதா கவிஞர் தமிழ்வழி பதிவு செய்கிறார். இப்படி பல்வேறு அற்புதமான வரிகளை எல்லாம் இந்த சிறிய கதைகளை நாம் காண முடிகிறது. இந்த குருவிப்பட்டி கதை என்பது கவனிக்கப்படாத ஒரு சமூகத்தை பற்றிய கதை. ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சமூகத்தை பற்றி, அந்த சமூகத்தில் ஒரு இளைஞன் கல்வி பெற்றால் அந்த சமூகத்தை எப்படி முன்னெடுத்து செல்வான் என்பதை கவிஞர் தமிழ்வழி இந்த உலகிற்கு நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதுதான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதை சொல்லி, இன்றைக்கு தமிழ்வழியினுடைய 100ஆண்டு விழாவிலே இத்தகைய ஒரு கதை சொல்லி நிகழ்ச்சியை இலக்கிய குழுவின் சார்பில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கும், எழுத்தாளர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், மேலும் இலக்கிய குழுவில் இடம்பெற்றுள்ள அத்தனை தோழர்களுக்கும்
புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நெஞ்ச நிறைந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி தோழர். எதுக்கு இப்ப மிக்க நன்றி அப்படின்னா, அந்த குருவிப்பட்டி கதையை தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க, அதுக்குதான். ஏன்னா முதல் கதையே வந்து ரொம்ப முத்தாய்ப்பான கதை. நான் வாசிக்கும் போது அந்த அந்த காட்சிப்படுத்துதல், அந்த குரங்க, அந்த மாடு வந்து குரங்க தூக்கி அந்த குடல் சரிந்து அந்த கும்பல இருக்கும். அப்ப இவன் வந்து அந்த குரங்கையும் மாடையும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அந்த காட்டுக்குள்ள ஊன்னு அந்த சவுண்டு கொடுப்பாரு அவரு, அந்த அந்த எழுத்துலயே. அந்த அந்த காட்சியே ரொம்ப அதி பயங்கரமான ஒரு, ஏன்னா ஒரு கவிஞன் வந்து சிறுகதை எழுதும் போது அது எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த குருவிப்பட்டியில இருந்து மிக அழகாகவே அதை தெரிஞ்சுக்க முடியும். திரும்ப திரும்பி பார்த்து பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதை ரொம்ப தத்துவார்த்தமா ஒரு மாதிரி இடையில ரொம்ப ரியலிசத்தை விட மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி சில சில வேலைகள் செஞ்சிருப்பாரு அதுல. நமக்கே அது அது அந்த அந்த உணர்வு வரும். அது ஒரு ஒரு பித்து நிலையில இருக்கும். அது அவன் பயப்படுவான், அதிர்ச்சி அடைவான், ஓடுவான். அந்த குரங்கு செத்து அந்த கொம்புல இருக்கும். ரொம்ப நான் வாசிச்சுட்டு அந்த அந்த காட்சியை வந்து ரொம்ப கண்ணு முன்னாடி கொண்டு வந்த விஷயம். அப்புறம் ஒண்ணு சொல்லுவாரு, நாங்க வந்து ஒரு நாய் வந்து குலைச்சுக்கிட்டே வருது, இல்ல நாங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறோம் அப்படின்னா நரிக்குறவர்கள் உள்ள வர்றாங்கன்னு அர்த்தம், ஊருக்குள்ள நரிக்குறவர்கள் வருகிறார்கள் என்ற அர்த்தம் அப்படிங்கிறத அதுல வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. குருவிப்பட்டிங்கிறது வந்து ஊரு உண்மையிலே இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் பட்டி என்பது வந்து விலங்குகளை அடைத்து வைக்கிற ஒரு இடம். அதை வந்து கூட ஒரு குறியீடா கொண்டு வந்திருக்காரோ அப்படின்னு கூட நான் அந்த இடத்துல யோசிச்சேன். அடுத்து வந்து நீங்க சொன்ன அந்த இன்னும் நுட்பமான விஷயம், அந்த குரங்கு வந்து அந்த பசங்க ஆடு ஆடுன்னு சொல்லும் போது அது ஆடாது, ஆடுறாராமாங்கும் போது. அப்ப அந்த அந்த மனித இயல்பையும் அதுல இடையில சொல்லியிருப்பாரு அவரு. ஏன்னா இவன் இவன் வந்து பழக்கி வச்சிருக்கான், அது ஆடும். ஆனா அந்த அந்த விளையாட்டு பசங்க சொல்லும்போது அது ஆடாது. அப்ப அந்த கோபத்துல அந்த மாடை வந்து விரட்டி விட்டு அதை அந்த இடம் ரொம்ப அதிபயங்கரமான இடம். அதற்கு பிறகு அவன் வந்து ஒரு அந்த தீட்சையெல்லாம் பெற்றுட்டு உள்ள கிராமத்துல வரும்போது, எங்க பண்ணையார் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றப்ப, அந்த இடம் தன்னை உயர்த்திக்கும் போது இந்த சமூகம் நம்மளை என்னவா பாக்குது, கல்வியில் உயர்த்திக்கும் போதும் சரி, மனதளவிலும் உடல் அளவிலும் நம்மளை வந்து உயர்த்திக்கும் போது இந்த சமூகம் நம்மளை என்னவா பாக்குது அப்படிங்கிறதையும் அதுல வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. கல்வி மிக முக்கியமா அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கல்விதான் கடை தேற்றம். அது பாரதிதாசனோட வழித்தோன்றல்ல. அதனால அவருக்கு வந்து அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தொடருது. ஏன்னா அந்த இடத்துல இந்த நீங்க சொன்னபடி பார்க்கவே தீண்டப்படாத ஒரு மக்கள், அப்படியே ஒதுக்கி வச்சிருந்த ஒரு மக்களை வந்து அவர் போய் கிட்ட நெருங்கி பார்த்து இவ்வளவு தூரம் நீங்க படிச்சா முன்னேற முடியும் அப்படிங்கிறத சொன்னது நல்ல விஷயம். எனக்கு என்னன்னா, ஏன் அண்ணாமலையை வந்து அவரு கிளைமேக்ஸ்ல வந்து கொண்டு வந்து சாகடிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு வந்து அந்த இன்னொரு அந்த சாமியாரா வந்திருக்கிறவர் வந்து ஒரு கடவுள் ரூபமா கொண்டு வந்து விட்டாரோ அப்படிங்கிற அதான் நான் சொன்னேன். அந்த ஒரு மேஜிக்கல் ரியலிசம் இடையில விட்டுருப்பாரு அவரு. நம்மளே கொஞ்சம் குழப்பி விட்டுருப்பாரு அந்த இடத்துல. ரொம்ப சிறப்பான கதை. அதை ரொம்ப நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்ததுனாலதான் எங்களால அதை வந்து வாசிச்சுட்டு வந்து உட்காரணும்ல, அது வேற ஒரு கடமை ஒண்ணு இருக்குல்ல. அடுத்து வந்து நீங்க சொன்ன இடம் 2-3 இடங்கள்ல வரும். மாடுதான் மடைமை, குரங்குதான் இதயம், மணியக்காரர் தான் அகங்காரம், நீதான் அன்பு, நீ அண்ணாமலை நீ தீபத்தில் பிறந்தாய் அப்படிங்கிறது எண்டுல மட்டும் வராது, 2-3 இடத்துல வரும். அது திரும்ப அது ரிப்பிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும். அதை நமக்கு பதிவு பண்ணிட்டே இருப்பாரு. நீரோடை நிலங்கிழிக்க அப்படிங்கறத வந்து அதுவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நிலத்தை பண்படுத்தி உழைத்து உங்களுக்கான ஒரு சமூகத்தை உருவாக்குங்க அப்படிங்கிறது நல்ல எழுச்சி மிகு ரொம்ப காத்திரமான சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு கதையை நமக்கு கொடுத்திருக்கிற தமிழ் வழி முதல் நாள்லயே வந்து ஒரு சிறப்பான கதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி தோழர், மிக்க நன்றி. எங்களோடு இணைந்து உங்களுடைய நேரத்தையும் செலவு செய்து இந்த ஒரு கதையை முதலில் பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிப்போம் தோழர். அடுத்ததாக நம்முடைய மூத்த தோழர் ரவீந்திர பாரதி தோழர் அவருடைய கருத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் மேம். அந்த ஸ்பாட்லைட் கொடுக்கறவங்க கரெக்டா பார்த்து கொடுங்க. நீங்க பேசுறீங்க, ஸ்கிரீன்ல வந்து சிவகுமார் சார் இருக்காரு, அவர் இருக்காரு, உங்க வாய்ஸ் வருது. சோ ஸ்பாட்லைட்ட கரெக்டா கொடுங்க. ஒரு தகவல் இணைச்சிடுறோம் தோழர். சொல்லுங்க தோழர். இந்த குருவிப்பட்டை கதைக்கு சம்பந்தமா எழுத்தாளர் பிரபஞ்சன் ஒரு அருமையான பதிவு பண்ணிருக்காரு.
ஏன்னா குருவி பற்றி என்ற தலைப்பு கதை பொதுவாக பல காலம் கவனிக்கப்படாத குருவிக்கார்கள் எனப்பட்ட மக்களை பற்றிய கதையாகும். புறங்காட்டி பிழைக்கும் குருவிக்கார அண்ணாமலையை அடித்து விரட்டும் சாதி இந்துக்களின் வெறியாட்டம் இக்கதையின் உள்ளடக்கம். அண்ணாமலை ஒரு சாமியாராக மாறும்போது அந்த சாதி ஆவணம் தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு காலம் காலமாக செய்கிற அவனை தனக்குள் இசைவித்துக் கொள்கிற தந்திரத்தை செய்து தோற்கிறது. இதுதான் இந்த கதையினுடைய உள்ளார்ந்த அம்சம். சரியா உள்வாங்கியிருக்காரு அவரு. நீங்களும் அந்த கருத்தை ஏறக்குறைய கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொன்னதான் அந்த கருத்தை சொல்லுவாங்க. நன்றிங்க தோழர், மிக்க நன்றி தோழர். ரவீந்திர பாரதி தோழர். வணக்கம். வணக்கம். வணக்கம்ப்பா, வாங்க. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அகிலாவுக்கு வணக்கம். எல்லையை சிவகுமார் அவர்கள் மிக அருமையான கதையை ஒரு வரி விடாம சொல்லி முடிச்சிட்டாரு. முதல் கதை முத்தாய்ப்பான கதைன்னு சொன்னீங்க, மிக சிறப்பு. நீங்க சொன்னதையே நான் திருப்பி சொல்லக்கூடாது. இந்த கதை என்னன்னா, ஒரு பழைய ஒரு பாணி, கதை பாணி, துறவி, ஒரு ஆன்மீக வடிவத்துக்குள்ளான ஒரு உருவம் இது. அந்த ஆன்மீக உருவத்துக்குள்ள நுழைந்து அந்த பழைய அந்த ஆன்மீக என்ற இருட்டி பிளந்து கொண்டு புதுமை என்கிற ஒளி வெளிவருகிறது. அதான் அந்த கதையினுடைய சிறப்பு. ஆன்மீகத்தில் நுழைந்த அந்த ஒடுக்கப்பட்ட அந்த சிறுவன், குருவிக்கார சிறுவன், நெறிக்குறவர் சிறுவன், கல்வி என்கிற ஒளியை பெற்று அந்த ஒளியை தன் சமூகத்துக்கே மீண்டும் தருகிறார். அதான் ஒரு பெரிய புரட்சி இது. அங்க பாரதிதாசன் நுழைக்கிறார். நீரோடை நிறங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்த பெறும் காடாக்க பெருவிலங்கு நேர் ஒளி வாழ்ந்திருக்க பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை அந்த நாளில் புதுக்கிய அழகு நகர் உண்டாக்கி என்ற புரட்சி கவிஞருடைய அற்புதமான அந்த கவிதை வரிகளை கொண்டு வந்து, இதுதான் அதாவது வேதம் புதிது செய்யினர் பாரதி. இந்த ஆன்மீகத்துக்குள்ளிருந்து ஒரு புரட்சியை விதைக்கிறான். அதுதான் புரட்சி. பாரதிதாசனுடைய புரட்சி வரிகளை அந்த இளம் துறவி விதித்து விட்டு, நீங்க சொன்ன மாதிரி மேஜிக் சொன்ன மாதிரி அவன் இறக்கும் போது அவன் நினைவுகளில் அந்த குரு வர்றார். குரு தீபம், இது மக்களுக்கு அறிந்த ஒரு ஆன்மீகம். இந்த மக்களுக்கு அறிந்த இந்த ஆன்மீகத்தின் வழியிலாக வந்து ஒரு புரட்சியை விதைப்பதுதான் இந்த கதையினுடைய சிறப்பு. கல்விக்கு தான் மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாரு. கல்விதான் மனிதனை மேம்படுத்தக்கூடியது, வாழ்விக்கக்கூடியது, வழிகாட்டக்கூடியது, இந்த நாட்டை உலகத்தை உயிர்விக்கக்கூடியது என்பதை இந்த கதை மூலம் வைக்கிறார். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி அப்பா. உண்மைதான், பண்பாட்டு வழி நின்று புரட்சியை முன்னெடுத்த ஒரு கதையாக கூட நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா ஆமா, அப்படி இருக்கும்போதுதான் இன்னும் மக்களுக்கு நெருக்கமாக போய் சேரும். அது கூட இருந்திருக்கலாம். அது ரொம்ப மகிழ்ச்சி. விவேகானந்தருடைய தாக்கம் இருக்குதுல்ல. ஆமா, அது வாசிக்கும் போதே ஏதோ நம்மள அப்படி இப்படி சுத்த அடிக்கிற அதுல ரொம்ப மகிழ்ச்சிப்பா. நன்றிப்பா. சிவசுப்பிரமணியம் தோழர், வாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையில குரங்க வச்சு யானைய வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அவங்க நேரடியா பிச்சை எடுக்காம அதுகளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க. அந்த பிச்சை எடுப்பதற்கே அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வரணும்னு அந்த கிராமத்துல சொல்றாங்க. அனுமதி வாங்காம வந்ததுனால அண்ணாமலையை அடிச்சு காயப்படுத்துறாங்க. இதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு, ரொம்ப அருமையான வாசகம். காட்டு வாழ்க்கையையும் நாட்டு வாழ்க்கையையும் கற்றுக் கொடுக்காத இயலாத உண்மைகளை எழுத்துக்கள் கற்றுக் கொடுத்துறது. அதான் கல்வியின் முக்கியத்துவத்தை தான் இவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். மேலாள் பொதுச் செயலாளர் அவர்களும் சொன்னதுபடி அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கார். கல்வி ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுகிறது. பிறகு தென்னை ஓலை, அந்த குருவிப்பட்டியில் உள்ள தென்னை ஓலைகள் அண்ணாமலைய வா என்று வரவேற்பது மாதிரி அசைந்ததுதான். இது கம்பராமாயணத்துல மிதிலை கொடி ராமனை வா என்று வரவேற்றது போல அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறது. இவர் பள்ளிக்கூடத்துக்கு பேரு தாமரை பள்ளி அப்படிங்கிறதுக்கு சரஸ்வதி அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துகிறார். வானம்பாடி படிப்பகம், படிப்பு என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பறவையின் பேரையே அதுக்கு சுட்டி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். வானம்பாடி படிப்பகம்.
அந்த முனிவர் வந்து அண்ணாமலைய என்னுடைய பணி முடிஞ்சு, இனிமே நீதான் இந்த பணியை தொடர வேண்டும், மனிதர்களை மனிதராக்கு என்று அனுப்புகிறார். ஆனா இந்த அண்ணாமலையால முடியல. அந்த கிராம மக்கள், குறிப்பிட்ட கிராம மக்கள் பாமரனையும் அடிச்சு கொல்றாங்க, அறிவாளிகளையும் அடிச்சு கொல்றாங்க. முதல்ல அண்ணாமலை பாமரன் அவனை அடிச்சு விரட்டினாங்க. அடுத்து அண்ணாமலை அறிவாளியா வாடுறான், அவனையும் அடிச்சு கொன்றுதாங்க. ஆக மனிதர்களை மனிதர் ஆக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை நல்ல அருமையாக தொட்டு காட்டுகிறார் எழுத்தாளர். இந்த கதையை அருமையாக சொன்னார். அவருக்கு பாராட்டும் வாழ்த்தும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி தோழர். ஏன்னா எப்போதுமே நீங்க வந்து அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை வந்து கோடிட்டு காமிச்சுட்டே போயிட்டு இருப்பீங்க. இந்த கதையை வாசிக்கும் போது சில இடங்கள்ல நான் பார்த்தேன், எப்போதுமே வந்து வறிய மக்கள், எளிய மக்கள் செய்யற செயல்கள் வந்து சின்னதா இதா இருந்தா கூட அது ஏதோ மிகப்பெரிய குற்றச் செயலாக அது வந்து பார்க்கப்பட்டு ஒரு ஒரு குற்றம் புரிபவர்கள் மேலேயே அது அவங்க மேல எப்பயுமே குற்றம் சுமத்திட்டே இருப்பாங்க. நீ தான் இந்த தப்பை செஞ்சிருப்ப, ஏன்னா நீ இப்படி இதுல இருந்து வந்த ஆளு, இப்ப நீ வந்து நரிக்குறவன், நீ தான் வந்து தேடி இருப்ப, வேற ஒருத்தங்களா இருந்தாலும் நீ தான் தேடி இருப்ப அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் வந்து சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் கூட நம்ம இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சிவகுமார், எல்லை சிவகுமார் தோழர் கதையில சொன்ன மாதிரி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னா ஏன் மனிதன்ல இருந்து ஒரு நல்ல மனிதன் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அவர் இங்க பதிவு பண்ணியிருக்கார். உங்களோட முக்கியமான கருத்துகளுக்கு நன்றி, நன்றி தோழமையே. வேறு தோழர்கள் யாராவது கருத்து சொல்ல இருக்கீங்களா? தோழர்கள் உள்ள கருத்து சொல்ல விரும்பினா வரலாம். வணக்கம் மேடம். வணக்கம். 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 நான் வைஜெயந்திராஜன், காரைக்கால். சொல்லுங்க. எல்லை சிவகுமார் சார் ரொம்ப வருஷமா தெரியும். அருமையா, அவருக்கு அது வந்து இயல்பாக வர்றது. ஏன்னா அவர் சார்ந்த இயக்கம் வந்து இதற்காகவே பாடுபடக்கூடியவர்கள் என்பதனால் அந்த இயக்கத்தினுடைய அந்த ஒரு கூறுகள் அவருடைய பேச்சுல வந்து தெரிஞ்சது. இப்படி நீங்க இந்த தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அருமையான நிகழ்ச்சியில மாபெரும் தியாகி, இன்றைக்கு தியாகியாக வாழக்கூடிய தோழர் நல்லக்கண்ண ஐயா வந்து இங்க தொடங்கி வச்சது மிக சிறப்பு. அதை தேர்வு செய்த விதம் சிறப்பு. யார் தேர்வு செஞ்சீங்கன்னு தெரியாது. ஐயாவை விட பொருத்தமான ஒரு நபர் இன்னைக்கு இந்த இந்தியாவுல மட்டும் இல்ல, உலகத்திலே யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து ஐயா நல்லக்கண்ண ஐயா அவர்கள். சின்ன 10 வயசுல இருந்து திருவாரூர் மாவட்டம் தண்டனையில எங்க வீடுகளுக்கு ஐயா வந்திருக்கிறதுனால அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம் மாதிரி. தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கா, இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்காங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரு எல்லாருக்கும், ஏழைகளை பொறுத்த வரைக்கும் அவர் தெய்வம். அவர் தொடங்கி வச்சது அழகு. அதுல எல்லை சிவகுமார் சார் வந்து தமிழ் மொழி ஐயாவை பற்றி கூறினதுல வந்து ரொம்ப சிறப்பு. நூற்றாண்டு இன்றைக்கு பல பேருக்கு எடுக்க வேண்டிய அவசியத்துல இன்றைக்கு இருக்கிறோம். யாருக்கெல்லாமோ பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், யாரெல்லாம் பிறந்ததுனால் நன்மையோ அவருக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இணையத்தின் வழியாக இன்றைக்கு இத்தனை பேரை சேர்த்திருப்பதற்கு முதலில் என்னுடைய மரியாதையையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறோம். அதுவும் ஒரு வார்த்தை இதுல சொல்லுகிற போது நம்முடைய எல்லை சிவகுமார் ஐயா அந்த கதையை சொல்லுகிற போது பாரதியை சொல்லி ஒரு இடத்துல சொல்லுகிற போது ஒரு கவிதை நீங்கள் சொன்னீர்கள். இந்த கவிதையை சொல்லுகிற போது பாரதியை சொல்லி அந்த கவிதையை தொடங்கினவர். பாரதியை தவிர வேறு யார் இவர்களை எல்லாம் சிந்திக்க போறார்கள்? குருவிக்காரர்களையும் நாடோடிகளையும். ஒரு தலித்தை அழித்து வந்து புதுவையிலே பாரதி இருக்கிற காலத்திலே கனகலிங்கம் என்பவருக்கு பூநூல் போட்டு விட்ட பாரதியை விட வேறு யாரும் பேசிவிட முடியாது. அவ்வளவு பெருமைக்குரிய மண் வந்து புதுவை. அதுல எங்களுடைய அருமைக்குரிய எல்லை சிவகுமார் ஐயா இதை பேசி இருப்பது சிறப்பு. இன்னொன்னு, நீங்க பேசும்போது சொன்னீங்க பிள்ளைகள் எல்லாம் இதுல இருக்காங்களா என்னன்னு தெரியல, கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்களா என்னவென்று தெரியல அப்படின்னு சொன்னீங்க. சிவகுமார் ஐயா மற்றும் இங்க இருக்கிறவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நிறைய பள்ளிகளினுடைய ஆசிரியர்களுக்கு இந்த அழைப்புகளை நீங்கள் பகிருங்கள் போது நிச்சயமாக மாணவர்கள் வருவார்கள். மாணவர்கள் வருகிற போது இவர் போன்ற தமிழ் மொழி போன்ற பெரிய மனிதர்களை, நல்ல மனிதர்களை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும்.
இது கல்லூரி மாணவர்களுக்கு பெரிதாக பகிரப்பட வேண்டும். அதற்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கு இது பகிரப்பட வேண்டும். எங்களுடைய காரை பாரதி தமிழ் சங்கத்தில் விடாது 200 நாள் விடாது ஜூன் மாதத்திலிருந்து மறக்கப்பட்ட விடுதலை வீரர்களை எடுத்து நான் பேசுகிற போது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இதை பகிர்வு செய்தோம். இன்றைக்கு அத்தனை குடும்பங்களிலிருந்தும், அத்தனை விடுதலை வீரர்களின் குடும்பங்களிலிருந்தும் எங்களுடைய இணையத்திலே இணைந்திருக்கிறார்கள். இன்னமும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். மறக்கப்பட்டவர்கள் பாப்பா உமாநாதனா யாருன்னு தெரியாது, அதாவது விடுதலை வீரரா அவருன்னு தெரியாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. உங்க ஆலோசனை மிக முக்கியமானது. மிக்க மகிழ்ச்சி. இதை கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு பகிர வேண்டும். இன்னொன்று எல்லை சிவகுமார் ஐயாவுக்கு தமிழ் ஒளி ஐயாவை பற்றிய வரலாற்றினை கொஞ்சம் நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் அழகான கதையை தொடங்கி இருந்தால் மகிழ்ச்சி உருவோம். நன்றி. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சிமா. உங்க ஆலோசனை மிக முக்கியமானது. நாங்க கவனத்தில் கொள்கிறோம். ஏன்னா எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்க அனுப்பணும்னு தான் முடிவெடுத்திருக்கோம். நன்றிமா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வேறு தோழர்கள் யாராவது கருத்துக்கள் சொல்றதுன்னா சொல்லலாம், இல்லைன்னா நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கலாம். வேற தோழர்கள் ஏதாவது பதிவு பண்றீங்களா? நேரம் கருதி. வணக்கம். தம்பி வாங்க. காரையிலிருந்து பேசிய தோழமைக்கு வாழ்த்துக்கள். இந்த இலக்கிய குழுவின் சார்பில் என்ன கட்டமைத்திருக்கிறோம் என்றால், கதை சொல்லுபவர் கதையை மட்டுமே பேச வேண்டும். அவரோடு இருக்கக்கூடிய பிற செய்திகளை தொகுப்பாளரோ அல்லது பின்னூட்டம் வழங்குகிறவர்களோ சொல்லுவார்கள். அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய தோழர் எல்லை சிவகுமார் அவர்கள் கதையை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். காரணம், இந்த குழுவினுடைய கட்டமைப்பு, அந்த கதையை எடுத்தால் கதை தொடர்பானவை மட்டுமே அந்த கதை சொல்லி பகிர வேண்டும் என்பதுதான் இந்த இலக்கிய குழுவினுடைய நோக்கம் என்பதை உங்களுக்கு பகிர்கிறோம். இந்த கதையை பொறுத்த மட்டும் ஒரு செய்தி தான். தமிழொலி அவர்கள் ஒரு சமூக மாற்றம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்கிற செய்தியை நிறைய படைப்பாளிகள் சொல்ல மறுதளிக்கிறார்கள். காரணம், இந்த சமூகம் எங்கே விழிப்படைந்து விடுமோ என்கிற அச்சமும் பயமும் பெரும்பாலான படைப்பாளிகளுடைய உளவியல் சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் தமிழொலி அதை உடைத்தெறிந்து இந்த கதையை படைத்திருக்கிறார். காரணம், சமூக மாற்றம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால், கல்வி மட்டும்தான் ஒரு சமூக மாற்றத்தை முழுமையான அறிவார்ந்த சமூகமாக இந்த உலகத்தில் தலைநிமிர்ந்து இருக்க முடியும். நான் அடிக்கடி மாணவரிடம் பயணிக்கின்ற பொழுது சொல்லுகிற வார்த்தை தான், ஒரு ஜாதியை, ஒரு மதத்தை, அல்லது ஒரு இனத்தை கடந்து நீ இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்றால் கல்வி மட்டும்தான். எந்த அடித்தட்டு மக்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வருகின்ற பொழுது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த மதம் சார்ந்த, இனம் சார்ந்த, குலம் சார்ந்தவராக இருந்தாலும் அவரை கைகூப்பி வணக்கம் செலுத்த வேண்டிய நெருக்கடியும் கட்டாயமும் அவர்களுக்கு ஏற்பட்டே தீரும். அதை செய்வது கல்வி மட்டும்தான் முடியும் என்பதை தமிழொலி அவர்கள் பயணிக்கிறார். பொதுவுடைமை சிந்தாந்தத்தினுடைய நோக்கமும் அதுதான். இந்த சமூகம் விழிப்படைவு பெற வேண்டும். அந்த விழிப்படைவை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதை கல்வி என்கிற இந்த முதல் கதையிலே தொடங்கி வைத்த பெருமை நம்முடைய இலக்கிய குழுவிற்கு உண்டு. அதை நெல்லை சிவகுமார் ஐயா தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இலக்கிய குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். பின்னூட்டம் தந்த தோழமைகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. நன்றி. நன்றி தம்பி. ஏன்னா மிக முக்கியமான இடத்தை தொட்டு காமிச்சிருக்கீங்க. அவரு தமிழொலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிஜமான, எப்போதுமே ஒரு கலைஞனை நிஜ கலைஞன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு நிஜமான ரியல் அந்த சமூக போராளி அவர். அதனாலதான் அவரால் அந்த இடத்துல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு தோணிடுச்சு. அதை ரொம்ப அழகாக சுட்டி காமிச்சவங்க தம்பிக்கு மிக்க நன்றி. வேறு தோழர்கள் இருந்தா நீங்க கருத்து சொல்லலாம், இல்லை நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள்ட்ட போகலாம். தம்பி, பொதுச் செயலாளர் அவர்களே. கேக்குதா? கேக்குது தம்பி. ஒரு மிகச்சிறந்த நிகழ்வை நாம் இன்று முன்னெடுத்திருக்கிறோம். தமிழொலினாலே நமக்கு பல பேருக்கு தெரியறதில்லை, ஆனா பொது உடைமை கவிஞர்ன்றது தெரியும். தோழர் சொன்ன மாதிரி அவருடைய உரைநடை மிக காத்திரமான உரைநடைகள் இருக்கு. சிறுகதையா இருந்தாலும் சரி, ஆய்வாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமும் தமிழும் இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கு. தமிழர் சமுதாயம், ஒரு குடும்பம், தனிச்சொத்து, அரசு தோன்றிய கதையை தழுவி தமிழர் சமுதாயத்தை நாம் பார்த்தால் எவ்வாறு பார்க்க முடியும் என்ற ஒரு பரந்த விரிந்த கற்பனைகளை
வீர யுகத்தை வழிபாட்டு யுகமாக மாற்றிய இதெல்லாம் மிகச் சிறப்பாக சொல்லி வருவார். அந்த விதத்தில் நாம் நாளும் ஒரு கதை என்ற தலைப்பில் பயணிக்க வேண்டியதால் அவருடைய சிறுகதைகளை நாம் இன்று எடுத்துக்கொண்டோம். நம்மளுடைய தமிழொலியை அடிக்கடி எல்லா கலை இலக்கிய அமைப்புகளுக்கும் நினைவுபடுத்தி அதை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்ன நமது மூத்த தோழர், பொதுவுடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள், தோழர் நல்லகண்ணு அவர்கள் இன்று வந்து தமிழொலி படத்தை திறந்து அவர் குறித்து எப்ப போய் பார்த்தாலும் அது சொல்லுவார். இது நூற்றாண்டுக்காண்டி இல்லை, அவரை நீங்க வந்து எப்பயாவது ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி தோழரை பார்க்கணும். சஞ்சீவி தான் முக்கியமான அவர் தமிழொலியை பாதுகாத்ததில் சஞ்சீவி தோழரை போல வேற இன்னொருவர் யாரும் இருக்க முடியாது. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதில் தோழர் ஆர் நல்லகண்ணு அவர்கள் மிக ஒவ்வொரு கலை இலக்கிய செயல்பாட்டரை பார்க்கும் போதும் பேசுவார். நமது தமிழொலி நூற்றாண்டு குழுவின் கூட அதை ஏற்படுத்துவதில், அதை முன்னெடுப்பதில் மிக தீவிரமாக இருந்தால், தமிழொலியை குறித்து பாண்டிச்சேரியில் அந்த நூற்றாண்டு துவக்க நாள் அன்று தோழர் ஆர் முத்தரசன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் நானும் கலந்து கொண்டேன். தோழர் பாண்டிச்சேரி தோழர்கள் தான் தொடர்ந்து முன்னெடுத்தார். அப்பதான் இது யார் முதல்ல சொல்லலாம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில இருந்தா யாராவது சொல்லணும். அது ஏன் அதுவும் யார் சொல்லலாம்னா எல்லை சிவகுமார் தோழர் தான் சொல்லணுன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அவரை கேளுங்க அப்படின்னு சொன்னது. அதன் வழியில் இன்னைக்கு மிக அருமையான கதையை எல்லை சிவகுமார் தோழர் சொல்லியிருக்காங்க. இது அவர் கதை சொல்லியா இருக்கலாம், ஆனால் தமிழொலியை வருடந்தோறும் நினைவு கூறும் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலை இலக்கிய செயல்பாட்டாளர் அவர். இன்னைக்கு நமக்கு வந்து அந்த குருவிப்பட்டியினுடைய கதையை சொல்றது மிக பொருத்தமானது. பொதுவா குருவிக்காரர்கள் அது முதலே சொல்வார், நாடு இல்லாதவங்க, குடியுரிமை இல்லாதவங்க, அவங்கதான் குருவிக்காரர்கள் சொல்வார். இவங்க பொதுவா இது வந்து தமிழர் மரபுல வரக்கூடிய குறவர்களும் இவங்களும் ஒண்ணு கிடையாது. வட தமிழகத்தில் சிறுதானியங்கள் பயன்படும் போது அங்கு குருவி அதிகமாக இருக்கும். அதனால் இவர்கள் குருவியை விரட்டியவர்கள், அதனால குருவிக்காரர்கள் என்ற அந்த வட தமிழகத்தில் குருவிக்காரர்களாகவும், தென் தமிழகத்தில் கிழங்கு போன்ற கடலை கிழங்கு போன்ற மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய இதுகளை பண்ணி நரி தோன்றி விடும் என்பதற்காக அவர்கள் நரியை விரட்டியதால் அவர்கள் நரிக்குறவர்கள் என்றும் அழைக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கு. அப்ப இவங்க வந்து பூர்வ தமிழ் குடிகள் இல்லை, வேறு மாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க தான். ஆனா அவங்களுடைய பிரச்சனையையும் அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய வாழ்க்கை சிக்கலையும் நாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் தமிழொலி இந்த குருவி. இன்னொரு கதையும் இருக்கு, குறவர்கள் பற்றிய கதை வந்து இன்னொரு அருமையான கதையும் இருக்கு. அதுவும் குற்ற பரம்பரை. அதுவும் நீங்க வந்து இந்த கதையை ஒரு நாள் முழுக்க கூட பேசிடலாம். குருவிப்பட்டியை வந்து நீங்க எடுத்துட்டு அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஏன் அந்த வார்த்தை போட்டார், ஏன் இப்படி போட்டிருக்கார் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இந்த குருவிக்காரர்கள் வந்து அப்ப கேட்பாரு, வந்து காட்டை நோக்கி போறப்ப மனிதர்களின் அன்பு எங்கே கிடைக்குமோ, மனிதர்கள் எங்கே இல்லையோ, குரங்குகள் எங்கே சுதந்திரமாக இருக்குமோ அதை நோக்கி சென்றான்பார். அப்ப ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவர் உள்ளுக்குள்ள சூட்சமா வச்சுட்டே தான் போறார். ஒரு கவிஞர்ன்றதுனால இயல்பிலே அந்த கவிஞர் ஒரு வார்த்தையினுடைய வீச்சு அவருக்கு தெரியும். அப்ப ஒரு பெரிய கனவு, அது வந்து மேஜிக்கல் ரியலிசம் தான். அந்த கனவு வந்து ஒரு மேகம் என்ன சொல்லிச்சு, ஒரு நிலா என்ன சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி. அப்ப மனித சமூகம் அழுக்கில் இருந்து பிறந்த கேக்குதா? மனித சமூகம் அழுக்கில் இருந்து பிறந்தது, ஆனால் தீபத்தை ஏற்றி அழுக்கை எரித்தது என்பார். அப்ப குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தோடனே ஒரு சிறந்த மனிதன் ஏன் பிறக்க கூடாதுன்னு போய்கிட்டு இருப்பார். அதுல ஒரு தண்ணி, அந்த ஒரு வந்து மயங்கி கிடக்குறான், ஒரு முனிவர் வந்து தண்ணியை வச்சு நிரப்புறார். அந்த தண்ணி வந்து மரணத்தை வென்று உயிர் கொடுத்தது, குரங்கை மனிதனாக்கியது, மனிதனை உண்மையான மனிதனாக்கியது. உண்மையான மனிதன் என்ன இன்னொரு இடத்துலயும் சொல்வார், அன்பு அருள் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போவார். அப்ப மனிதருள் பேதம் பல நேரங்கள்ல சமூகத்தை விமர்சிச்சுக்கிட்டே போறார். மனிதருள் பேதம் எப்படி இருக்குன்னா, காட்டு விலங்கு போல் மறைந்திருக்கும், ஆனால் தீயினுள் அழுக்கு மறைய முடியுமா, புதிய தீபத்தை ஏற்று எரி அப்படின்பார். அந்த எரிக்கிறது யார் அப்படின்றது குறவர்கள் விறகாக இருக்கிறார்கள்.
அந்த ஒளியாக நீ இருக்கிறாய் அப்படின்பாரு. அப்ப நீங்க இதை பிக்சரைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு மாய உலகத்துக்குள் நீங்க உங்களை கொண்டுட்டு போயிட்டே இருப்பார். குன்றில் மேல் விறகுகளின் தீ மூண்டது, தீச்சுரையில் காட்டுப்பாக்கம் எரிந்தது. காட்டுப்பாக்கம் எதுனா அந்த சம்பவம் நடந்த இடம். அங்கே குரங்கின் ரத்தம் மனிதர்களின் பாவத்தை கழுவி கொண்டிருந்தது. நீங்க இந்த இந்த ஒரு பேரா மட்டும் எடுத்துக்கிட்டே பேசிட்டு போலாம். இதுல என்ன சொல்ல வரார் தமிழொலி, என்னென்னவெல்லாம் மறைச்சு சொல்லிக்கிட்டு வராரு. ஆஹ் இன்னும் சொல்லுவாரு, அந்த மடமை இதெல்லாம் சொன்னாங்கல்ல, மடமையை சுள்ளிகளால் ஒடித்து எரிக்க கற்றுக்கொள். அன்பிலிருந்து எழுகின்ற குளிர் நெருப்பாய். நெருப்பு எப்படி குளிரும்? ஆனா கவிஞர்கள் குளிரும். ஆனா அவங்க சொல்றப்ப நம்மளும் அதை நம்பிடுவோம். குளிர் நெருப்பாய் உலகம் ஒளிபெறும். சரி, நெருப்புனால உலகம் ஒளிபெறும், அது சரி. யாரையும் அது தொடும். நீங்க தொட்டாதானே தீட்டுன்ற. இந்த நெருப்பு அன்பினால் விளைந்த குளிர் நெருப்பு எல்லாரையும் தொடும், ஆனால் சுடாது. நீ குளிர் நெருப்புன்னு சொல்லிட்ட. அப்ப நீங்க இந்த ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் இந்த சமூகத்தை அவர் எப்படி விமர்சிச்சுட்டு போறான்றத நல்ல மிக இதா பார்க்கலாம். பிறகு இன்னொரு இடத்துல அந்த நம்ம எழுத்துக்களை குறிகளாக சொல்லலாம். எழுத்துக்கள் என்பவை வெறும் குறிகளை கண்களாக கொண்டு இதயத்தால் படின்பர். அப்ப நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஒண்ணு சொல்லிட்டே போலாம். இதுல அதுக்கப்புறம் அவன் குறிப்பட்டிக்கு வாரான். அந்த ஐந்தாண்டு திட்டத்தை போக்கஸ் பண்ற. ஐந்தாண்டு திட்டத்தை குறவர்களின் வாழ்வு மேம்பட நிறைய செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த பள்ளிக்கூடத்துக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வரமாட்டீங்க. அப்ப நம்மளே ஒரு ஆசிரியரா இருக்கலான்றான். ஆனா இவன் ஒரு ஆசிரியரா இருக்கும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட இதுல இருந்து சமூகத்திலிருந்து வந்தவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்த உடனே இடைநிலை ஜாதிகளோ இல்ல ஆதிக்க ஜாதி என்ன நினைக்கி தன்னை தன் குலத்துக்குள் தன் ஜாதிக்குள் அவனை சுவீகரிக்க முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சிக்கும் போது இவன் மறுத்தா என்ன நடக்கும்? கொலைதான் செய்வான் அப்படின்றதையும் கொண்டு வந்திருப்பார். நீ தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பவர்களே அவர்கள் மேலிருந்து நல்ல தகுதியோடு மிக சிறந்தவர்களாக வெளிவரும்போது அந்த மேல் ஆதிக்க சமூகம் தங்களுக்குள் இழுக்க முயற்சி பண்ணுது. அவனுக்கு உடன்படல. தங்களுடைய ஒரு உறவை கூட மணிக்காரரின் மகளை கூட நீ கட்டிக்கோன்னு சொல்லு, அது கூட நீ சம்மதிக்கலையா? அப்போ உனக்கு அவ்வளவுதான், உனக்கு முடிச்சது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப இது இந்த குருவிப்பட்டின்ற கதை மிகப்பெரிய விவாதங்களை மிகப்பெரிய பல்வேறு திசைகளில் இந்த விவாதங்களை அவுத்து விடுவதாக ஒரு இது. நீங்க கொஞ்சம் கவனமா படிக்கணும் இந்த கதையை. இதுல இந்த கனவு போர்ஷனுக்குள்ள நீங்க போறப்ப ஒரு 2 தடவை படிச்சா அந்த கதை புரியும். அது ஒரு யதார்த்தத்தை சொல்லி கொண்டு போகும்போதும் கூட ஒரு மேஜிக்கலிசம். நீங்க ஆன்மீகம் இன்னைக்கு தீபம்னா தெரியும், சாமியார்னா தெரியும். அந்த சாமியாரை சொல்லும் போது கூட சொல்லியிருப்பான், இவன் அடித்து விரட்டப்பட்டவன், திக்கற்று எங்கும் ஆதரவட்டு ஓடி வந்தவன். அந்த சாமியார் தானா வந்தவர், அமைதியை தேடி தானாக வந்தவர். அப்ப தாழ்த்தப்பட்டவர் எப்படி மலைக்கு போக முடியும்னா அடித்து துரத்துவதால், எங்கேயும் ஒரு அன்பே இல்லை என்பதால் ஓட முடியும். ஆனால் மற்ற முனிவர் என்ன ஜாதின்னு சொல்ல மாட்டார், ஆனா அவர் அமைதியை தேடி வந்திருப்பார். அப்ப ஒவ்வொரு இடங்களிலும் இவர் இந்த சமூகத்தை விமர்சிச்சு கொண்டே செல்கிற போக்கை பார்க்கிறோம். ஒரு இது குறவர்கள் பத்தி நம்ம பேரு கூட அண்ணாமலை அண்ணாமலைன்ற ஒரு இது வச்சிருப்பாரு. அவனுடைய இத கூட ஒரு சிவப்பு துண்டால் ஒரு தலைப்பாய் கட்டிட்டு ஒரு கோவணத்தோடு இருப்பான் என்று சொல்லி இருப்பாரு. அதுல நீங்க எனக்கு இலக்கியத்தில் வேற யாரும் நரிக்குறவர்களை பற்றி இதற்கு முன் பதிவு செய்து இருக்கிறார்களா என்ற ஒரு 11ஆவது நூற்றாண்டிலே அதெல்லாம் வரலாறு இருக்கு. அப்ப தோழர் ஏடிசி தோழர் ராதாகிருஷ்ணன் நரிக்குறவர்கள் பத்தியான ஒரு இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் சமீபத்துல. நாங்க இந்த மாதிரி ஆரம்பிக்க போறோம், அதுல தற்செயலா தான் கேட்டேன், இந்த குருவிப்பட்டி கதை எடுத்த உடனே வரும்ல எனக்கு தெரியாது. அதுல குருவிப்பட்டியும் குற்றப்பரம்பரையும் தமிழொலி சொல்லியிருக்காங்களே, அது மாதிரி வேற யாராவது இவர்களுடைய இது பதிவு பார்க்கணும் நம்ம. ஆனா முன்னாடியே சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய துயரத்தை, துன்பு நிறைந்த வாழ்க்கையை இப்படி யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு தோழர் கூட சொன்னாங்க, டிராஜடி தான் அதிக உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதுனால தமிழொலியினுடைய பல்வேறு இதுகள் டிராஜடியில தான் முடிந்திருக்கிறது. டிராஜடியின் தான் நம்மளுடைய உணர்வுகளை தூண்டி விடுகிறது. நல்ல கதை, நல்ல நன்றி. நன்றி, மிக்க நன்றி தம்பி. நீங்க சொன்னது போல இந்த கதையை தொடர்ந்து நாம ஒவ்வொரு வரியா விவாதத்திற்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்கலாம் அடுத்தடுத்த கதைகளும் அவருடைய கதைகள் என்னவாக இருக்குது.
ஏன்னா நிச்சயமாக ரொம்ப அமைதியா அப்படிலாம் அவரு எழுதுற ஆள் இல்ல. ரொம்ப காத்திரமாக எழுதக்கூடிய ஆளு. நீங்க உள்ள வந்து தீப்பிழம்புக்குள் அப்படியே பயணப்படுற மாதிரி தான் இருக்கும் அவருடைய எழுத்துக்களும். தொடர்ந்து அதற்குள்ளேயே வந்து பயணித்து நம்ம அன்பு எனும் தீப்பிழம்புக்குள் பயணித்து இந்த சமூக முன்னேற்றத்திற்காக அவர் என்ன சொல்ல வந்திருக்காரோ அதை நாம உள்வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு. சிறந்த முன்னெடுப்பு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், மாநில குழுவும் இலக்கிய குழுவும் இணைந்து மிக தேவையான சமூகத்திற்கு தேவையான ஒரு நிகழ்வை வந்து நாம முன்னெடுத்திருக்கோம். இது தொடர்ந்து நல்ல முறையில் நாம் வந்து பயணப்பட வேண்டும். நீங்க எல்லாருமே எப்போதுமே வந்து இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் இனி வரும் நாட்களில் பதிவு செய்ய வேண்டும். இவ்வளவு ரொம்ப நெருக்கடியான ஒரு செய்திக்கா. சரி. அதாவது தமிழொலியினுடைய படைப்புகளை பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் அந்த பாடத்திட்ட குழு, பல்கலைக்கழகங்கள்ல அந்த பாடத்திட்ட குழு அவருடைய படைப்புகளை அங்கே சேர்ப்பதே இல்லை. அது ஒரு பொது உடைமை கவிஞன் என்பதனால என்னவோ தெரியல, பெரும்பாலான எல்லா பல்கலைக்கழகமும் வந்து வார்த்தையை கவனமா பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் கடந்த ஆண்டு நம்முடைய தமிழக அரசு ஒரு முழுமையான ஒரு பாடத்திட்டத்தை அனுப்பியது. அதிலே நம்முடைய தமிழொலியினுடைய படைப்பான மீன்கள் என்கிற அந்த கவிதை தொகுப்பிலிருந்து அந்தி நிலா பார்க்கவா என்கிற அந்த தலைப்பின் கீழ் கொண்ட கவிதையை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் எந்த துறைப்படம் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரி அத்துணை மாணவர்களும் படிக்கின்ற வகையில் அவருடைய படைப்பை நமக்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதற்காக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் நம்முடைய இலக்கிய குழுவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க வேண்டும் பொதுச் செயலாளர் வாயிலாக என்பதையும் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் நாம் கேட்டுக்கொள்வோம். சமீபத்துல திருச்சியில பிஷப் ஹீபர் கல்லூரிக்கு போயிருந்தப்ப தமிழொலி உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னப்ப இதைத்தான் சொன்னாங்க. எங்களுடைய பாட புத்தகத்துல அந்தி நிலா பாடவா அந்த பாட்டு வந்து வச்சிருக்காங்க, அதன் மூலமா எங்களுக்கு தெரியும் தான் சொன்னாங்க. தமிழக அரசுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி பொதுச் செயலாளர். ஏன்னா நான் அழகப்பா பல்கலைக்கழகத்துல பாடத்திட்டக்குழு உறுப்பினராக இருக்கும்போது நான் முதல்ல சேர்க்கும் போது எதிர்ப்பு வந்தது. அது எப்படி இல்லை இப்படித்தான் வைக்கணும், அதெல்லாம் கிடையாதுன்னு. அதனால தமிழக அரசு தமிழகம் முழுவதும் அந்த தமிழொலி என்கிற அந்த ஒற்றை சொல்லை நிலைநிறுத்தியதுக்கு பொதுச் செயலாளர் வாயிலாக நன்றி தெரிவித்ததற்காக இலக்கிய குழுவின் சார்பாக நாம் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, மிக்க நன்றியும் பாராட்டுதல்களும். அடுத்து நம்ம இதுல பின்னூட்டம் போகலான்னு நினைக்கிறேன். பின்னூட்டம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாளை கதை சொல்லிடுவாங்க. சரிப்பா. நாளை கதை வந்து பணக்கார சர்க்கார். கதை சொல்லி வந்து முனைவர் கீசா புனிதவதி. இப்ப இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்த்துறை யாராவது ஒருத்தங்களை கொடுக்கலான்னு நினைச்சோம். அதுல நம்ம தமிழொலி பெயரால் விருதை வழங்க வேண்டும் என அறிவித்து ஒரு 10-20 நாட்களிலேயே அதற்கான வைப்பு தொகையையும் 1.5 லட்சம் ரூபாயையும் நமக்கு வழங்கிய துப்பாக்கி கவிஞர் எழுச்சி கவிஞர் கோ கலியமூர்த்தி அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார். நன்றி, மிக்க நன்றிப்பா. எனக்கு இந்த சேட்டிங்ல ஏதோ நிறைய வந்திருக்கு, ஆனா ஒரு 2 இதுதான் இருக்கு. நான் அவங்கள மட்டும் சொல்றேன். ரேவதி அம்மா வந்து கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மனிதனை மேம்படுத்தும் கல்வி குருவிக்காரன் கற்று நியாயமாக நடந்ததனால்தான் முடிவில் கொல்லப்பட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லை சிவகுமார் சிறந்த கதை சொல்லி என்பதில் சிறிதும் ஐயமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கொல்லப்பட்டாரா அப்படிங்கிறது நம்ம பொதுச் செயலாளர் தம்பி அவர்கள் சொன்னது போலதான். தாழ்த்தப்பட்டவர்களை வந்து அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களாகவே வைக்க நினைக்கிற இந்த சமூகம் இருக்குல்ல, அதுதான் அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அந்த விஷயத்துக்காக கூட அவர் அப்படி பார்த்திருக்கலாம். அப்படியே அதை வச்சு நம்ம கருமுருகன் தம்பி அதான் சொன்னாங்க. தாழ்த்தப்பட்டவர்களை வந்து எப்படியும் வந்து அதை முன்னேறிடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாரும் இந்த சமூகத்துல பொது சமூகத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஆனா பேச்சு பார்த்தா புரட்சியா இருக்கும், ஆனா உள்ள எண்ணங்கள் வந்து இப்படியான எண்ணங்கள் இருக்கும். அதை உடைத்து எழுதுறது தான் வந்து தமிழொலியோட எழுத்தா இருக்கு. நம்ம இனி வரும் இதுலயும் நிறைய விவாதங்களை நம்ம இது தொடர்பாக கூட முன்வைக்கலாம். இணைந்த தோழமைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இலக்கிய குழுவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா RNK ஐயா நல்லக்கண்ணையா வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அவருக்கு உடல்நலம் சரியில்லை, சூழல் அங்க கடுமையான மழை, கூட யாரு இருக்காங்களான்னு தெரியல. அந்த நேரத்திலும் தமிழொலிக்காக வந்து அவங்க வந்து அந்த படத்தை திறந்து விட்டாங்க. அதற்காக அவர்களுக்கு வந்து இலக்கிய குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லை சிவகுமார் தோழரும் அப்படிதான்.
நம்மளோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய தோழர். நிறைய தோழர்கள் தொடர்ந்து நீங்க வந்து உங்களுடைய அந்த குழுக்களிலும் இதை வந்து பகிர்ந்து நம்முடைய தமிழ் மொழியை பற்றிய அந்த ஒரு புரிதலை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். ஏன்னா அவருடைய எழுத்தை இன்னும் போய் சேரவில்லை என்பது என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. அதை முன்னெடுக்கிறதுக்காக தான் நம்ம கலை இலக்கிய பெருமன்றம் இப்படியான ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதை நீங்களும் வந்து எல்லா இடங்களிலும் மாணவர்களிடமும் கொண்டு செல்ல வேண்டும். இப்போ இந்த இந்த நிகழ்விற்காக இணைந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கதைகளையும் அதற்கு பிறகான விவாதங்களிலும் பங்கெடுத்து கொண்ட அனைத்து தோழமைகளுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களான நானும் சரி, என்னுடைய தம்பி கருமுருகன் அவர்களின் சார்பில், இலக்கிய குழுவின் சார்பில், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில குழுவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திப்போம் தோழமைகளே. தொடர்ந்து இலக்கியம் வழியாக பயணிப்போம். அன்பும் நன்றி.